ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம். பெருமாளோட பரிபூரண அருள் யாருக்கு இருக்கோ அவங்க இதை ஒரு முறை கேட்டாலோ இல்லை செஞ்சாலோ, நான் சொல்ல போகிற இந்த வழிபாடையோ மந்திரத்தையோ பரிகாரத்தையோ கேட்கறதாலேயோ இல்லை நீங்கள் செய்கிறதாலேயோ உங்களோட தலைவிதி உடனே மாறும். நம்ம பல ஜென்மமாக சேர்த்து வச்சிட்டு இருக்கிற அந்த கெட்ட கர்மாவும் சாபமும் நம்மளை விட்டு உடனே ஓடும். இன்னைக்கே நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அதிசயம்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்படி பெருமாள் சம்பந்தப்பட்ட நம்ம வாழ்க்கையவே ஒரு நொடியில் மாற்றக்கூடிய வழிபாடுகள் மந்திரங்கள் பரிகாரங்கள் பற்றி தான், அதுவும் பெரியவா சொன்னதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு புரட்டாசி 1, இன்னும் 30 நாள் எல்லா பெருமாள் கோயிலும் கூட்டமாக இருக்கும். பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம், அதனால் எல்லாரும் பெருமாள் வழிபாடு பண்ணணும். அது இல்லாமல் இன்னைக்கு ஏகாதேசி, புதன்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள், அதில் ஏகாதேசி வர்றது, அதனால் ரொம்ப விசேஷம். இன்னைக்கு நம்ம பெருமாளை பற்றி கேட்குறதே நம்ம பாவத்தை அழிக்கக்கூடிய ஒரு பெரும் செயல். இருக்கிறதுலையே நம்ம பாவத்தை தொலைக்கிறதுக்கு என்ன ஈஸியான வழி அப்படிங்கும்போது ஸ்ரீமன் நாராயணனோட புகழை கேட்கறது, அது ஏகாதசி அன்னைக்கு கேட்கறது ரொம்ப விசேஷம்னு சொல்லி அவரே நாரதர்கிட்ட சொல்லியிருக்கிறார். அதனால தான் நம்ம பாகவதம் 7 நாள் கேட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட கர்மாவை பண்ணிட்டு வந்திருந்தாலும் நமக்கு மோட்சம்ங்கிறத பெருமாள் கொடுத்துருவார்னு சொல்லுவோம். நம்மளே பாகவதம் பற்றி நிறைய கதைகள் சொல்லியிருக்கிறோம். முதல்ல நமக்கு கஷ்டம் வரும்போது பெருமாள் எப்படி நடந்துக்கிறார், ஒரு பக்தன் தன்னோட கஷ்டத்துக்காக பெருமாளை கூப்பிடும்போது அவரோட அந்த இது எப்படி இருக்கும் அப்படின்றதுலேருந்து ஆரம்பிப்போம். நம்மள நிறைய பேர் கேட்டிருப்போம், கஜேந்திர மோட்சம்ன்ற ஒரு கதை கேட்டிருப்போம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் என்னோட சில முக்கியமான விஷயங்களை சேர்த்து சொல்கிறேன் பாருங்களேன். கஜேந்திரன்ற யானையை ஒரு முதல்ல பிடிச்சிருது. இதுதானே கஜேந்திர மோட்சம். அதோட காலை பிடிச்சிக்கும். அது எவ்வளவோ முயற்சி பண்ணும். கஜேந்திரன்ற யானை கூட்டத்துக்கு தலைவன் தான் கஜேந்திரன். எவ்வளோ யானைகள்லாம் சேர்ந்து அதை இழுக்க முயற்சி பண்ணி கூட அதால் இழுக்க முடியாது. கடைசியில் அதுவும் எவ்வளோ முயற்சி பண்ணி முடியாமல் பல மாதங்களாக பல வருடங்களாக போராடிட்டு இருக்கிறதா சொல்லுவாங்க. வேற வழியே இல்லாமல் கடைசியில் பகவானே இதுக்கப்புறம் என்கிட்ட பலமே கிடையாது, இனிமே நீ ஒரு ஆள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஆதி மூலமே என்னை காப்பாத்துன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே பெருமாள் வந்ததா சொல்லுவாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, வைகுண்டம் மேல இருக்கக்கூடிய உலகம்னு சொல்லுவாங்க. நம்ம பூமியிலிருந்து 7 உலகத்துக்கு அப்பால் இருக்குன்னு சொல்லுவாங்க. கூப்பிடுற தூரத்திலேயே இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன அப்படின்னா, அந்த வைகுண்டத்திலேருந்து பெருமாள் ஆதி மூலமே காப்பாத்துன்னு கஜேந்திரன் சொன்னோடனே வரணும். கருடாழ்வார்ட்ட சொல்லி வேகமா போ அப்படின்னு சொல்றாரு. நீங்க தெரியுமான்னு தெரியல, இருக்கிறதுலே வேகமா பறக்கக்கூடிய பறவையில கருடன் தான் அதிக வேகமா பறக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ராஜாளி நிறைய பறவைகள் இருக்கு. இதுல கருடனோட சிறப்பு என்ன அப்படின்னா, அது வேகமா ரெக்கையெல்லாம் அடிக்காது. காத்தோட போக்கிலேயே தன்னோட ரெக்கையை அட்ஜஸ்ட் பண்ணும். அட்ஜஸ்ட் பண்ணியே பறக்கும். நீங்க வேணும்னா பாருங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். அந்த வியாழக்கிழமைகள்ல கருடன்னா தெரியும் தானே உங்களுக்கு, கழுத்து வெள்ளையா இருக்கும், உடம்பு ஃபுல்லா பிரவுனா இருக்கும். அதுதான் கருடன். கழுகுக்கும் கருடனுக்குமே நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாம இருக்கு. அதுக்காக சொல்றேன். அந்த கருடனை வியாழக்கிழமைகள்ல தரிசனம் பண்ணீங்க, அதாவது பறக்கிற நிலையில இருக்க கருடனை தரிசனம் பண்ணீங்கன்னா நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். இது திங்கக்கிழமை பண்ணீங்கன்னா செல்வ செழிப்பு கிடைக்கும். இந்த மாதிரி 7 நாளைக்கு இருக்கு. அந்த 7 நாளும் ஒரு அட்டவணை மாதிரி கூட கொடுத்துறேன். இப்படிப்பட்ட இந்த கருடனோட வேகம் பத்தல. அதுவும் பெருமாளோட வாகனமான கருடன் எவ்வளவு வேகமா பறப்பாரு, அவருக்கே வேகம் பத்தல. ஒரு நடி என்ன பண்றாரு, பெருமாள் கருடன் மேலேருந்து கீழே குதிச்சிட்டாராம். குதிச்சோடனே கருடன், சாமி என்ன பண்றீங்க அப்படின்னதும், நீ போற வேகம் ரொம்ப பொறுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இடது கையால கருடனை பிடிச்சிக்கிட்டு தன்னோட வலது கையை அப்படி நீட்டி அவரு பறந்தாராம். அவ்வளோ வேகமா பூமியில இறங்கின உடனே சொன்னாராம், இனிமே என் பக்தர்கள் அவசரம்னு சொன்னா இதை விட வேகமா பறக்க கத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஜேந்திரனுக்கு உடனே அவரை காலை ரிலீஸ் பண்ணி அந்த முதலைய தன்னோட சக்கராயுதத்தால வெட்டுவார். அந்த முதல்ல ஒரு கந்தர்வன் அவரோட பாவ விமோச்சனம் நீங்கி கந்தர்வனா மாறுவாரு. வலியால துடிக்கக்கூடிய அந்த கஜேந்திரனை தன்னோட கையால தொட்டு இப்படி தடவி கொடுப்பார். தடவி கொடுத்தது வலி போயிடும். கஜேந்திரன் எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருந்தா பெருமாள் தன்னோட திருக்கரங்களால அதுக்கு தடவி கொடுக்குற பாக்கியம் கிடைச்சிருக்கும். அதனால நம்ம கஷ்டம் அப்படின்னு சொன்னா கருடன் மேல கூட ஏறதுக்கு தயங்குறாராம். டக்குன்னு என்ன பண்ணுவாரு, அவரே வேகமா பறந்து நம்ம நோக்கி ஓடி வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கடவுள் அவர். தன்னோட பக்தர்களுக்கு எப்பெல்லாம் துன்பம் துயரம்னு சொல்லி அவரை சரணடைகிறோமோ அப்பெல்லாம் அடுத்த நொடியே நமக்காக வராராம். நீங்க வேணும்னா ஒரு சோதனையா இதை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் ஒரு சகோதரிக்கு இதை சொல்லியிருந்தேன். பல மாற்றங்கள் நடந்தது. நீங்க வேணும்னா ஒரு நோட் எடுத்துங்க. இன்னைக்கு புரட்டாசி 1. நீங்க இதை எந்த தேதியில கேட்டாலும் சரி, என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ எழுதிங்க. இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கடன் இருக்கு, வேலையில பிரச்சனை இருக்கு, இல்ல வேற ஏதோ இருக்கு அப்படின்னு ஒரு 4-5 பிரச்சனை எழுதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தினமும் உங்களால ஒரு நாளைக்கு எத்தனை முறை விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்க முடியுமோ, இப்போ எல்லார்ட்டையும் போன் இருக்கு, ஒரு ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு நம்ம எந்த வேலையா இருந்தாலும் கேட்கலாம். கொஞ்சம்
கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அதில் கவனம் செலுத்துகிற அளவுக்கு கேட்டால் கொஞ்சம் நல்லது. அப்படி எத்தனை முறை கேட்குறீங்களோ, இப்போ வந்து தேதி 1 2 முறை கேட்டிருக்கீங்கன்னு எழுதிக்கோங்க. உங்கள் கஷ்டம் கவலையெல்லாம் அப்படியே இருக்கட்டும். 2ஆம் தேதி 2வது நாள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 3 முறை கேட்டிருக்கீங்க. 3வது நாள் வந்து ஒரு 2 முறை கேட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எழுதிட்டே வாங்க. நீங்கள் வேணா சோதனையாக இதை பண்ணுங்கள். இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்டிருக்கீங்கன்னு வச்சுங்க. நீங்கள் இந்த பக்கம் வந்து இடது பக்கம் என்ன எழுதிருப்பீங்க, உங்கள் பிரச்சனைகளை எழுதிருப்பீங்க. வலது பக்கம் நோட்டில் என்ன எழுதிருக்கீங்க, எத்தனை முறை விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்டிருக்கேன்னு எழுதிக்கிங்க. வேணும்னா ஒரு மாதம் கழிச்சு வேணால் பாருங்கள், நீங்கள் மேலே இடது பக்கம் எழுதிருக்கிற ஒரு பிரச்சனை கூட உங்கள்கிட்ட இருக்காது. எல்லாத்தையும் அடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். உண்மையிலே சொல்கிறேன், விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. என்னால் முடியும்னா வாய் விட்டு படிங்க. தப்பே கிடையாது. தப்பாக படிக்கிறீங்க, பகவான் அதெல்லாம் கேட்கல. தப்பாக கூட படிங்க. படிக்க தெரியல சார், அது சமஸ்கிருதமாக இருக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது, கேளுங்க. கேள்வி ஞானமே உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஊட்டும். நல்ல உச்சரிப்பு உள்ள யாரோ ஒருத்தங்க பாடினதை கேளுங்க. உச்சரிப்பு தவறாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், தவறாக சொல்லிட்டா ஒன்றும் பகவான் தண்டிச்சிட போகிறது கிடையாது. ஒரு குரு வந்து அவர்கிட்ட மந்திரம் கற்றுக்க வரவன்ட்ட சொல்கிறாரு, நீ போய் குளத்தோட அந்த கரையில் உட்காந்துக்க, நான் இந்த பக்கம் மந்திரம் சொல்கிறேன், அதை அப்படியே கேட்டு நீ சொல்லு அப்படின்னு. இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, பகவானுக்கு வந்து மந்திரம் சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, அமரப்பிரபு அப்படின்னு சொல்றாரு. அமரப்பிரபுனா தேவர்களுக்கெல்லாம் தலைவன். அந்த பக்கம் உட்காந்துருக்கு அவனுக்கு என்ன கேட்குதுன்னா மரபிரபுன்னு கேட்டுருச்சு. அவன் மரபிரபுன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அந்த சிஷியன். இவர் ஒரு நாள் லேட்டா வராரு. பார்த்தா இவனுக்கு தான் மந்திரம்லாம் தெரியுமே, இவனே சொல்லி வழிபாடு பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடம் வரதை கவனிக்கிறார். பார்த்தா மரபிரபுன்னு சொன்னோடனே கூப்பிட்டு திட்டுறார். மரபிரபுன்னா வரும், அது அமரபிரபுடா, அவரு தேவர்களுக்கெல்லாம் தலைவன்டா அவரு. இப்போ மரபிரபுன்னு சொல்லி அவரை இது பண்ணிட்டியா, உனக்கு முதல்ல சொல்லி கொடுத்த பத்தியா தப்புன்னு சொல்லி திட்டவும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போய் அவர் பகவான் முன்னாடி வீட்டில் போய் அழுறார். நான் தெரியாம சொல்லிட்டேன், எனக்கு சரியா கேட்கல அப்படின்னு சொன்ன அழுதவனும் பகவான் நேரடியா அசிரீரியாவே அந்த குரு பூஜை ரூம்ல சொன்னாராம், இந்த மாதிரி நீ வந்து என்னோட பக்தனை திட்டிட்ட, ரொம்ப தப்பு, முதல்ல அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. அமரபிரபுனா என்ன, மரபிரபுனா என்ன? அமரபிரபுனா தேவர்களுக்கெல்லாம் தலைவன், மரபிரபுனா மரங்களுக்கெல்லாம் தலைவன். இந்த உலகத்துல இருக்க அத்தனை உயிருக்கு நான் தாண்டா தலைவன். அது உனக்கு புரியலையே, அவனுக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியலையே, முதல்ல போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேளுனதும் ஓடி போய் மன்னிப்பு கேட்டு, பெருமாளே உனக்காக வந்து அசிரீரியா சொன்னாரா அப்படின்னதும் அவனுக்கும் அசிரீரியா சொல்லியிருப்பார், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க வார்த்தையை தப்பா சொல்லிட்டுவோமோ, மந்திரம் தப்பாயிடுமோ, அது ஆயிடுமோ இது ஆயிடுமோ நினைக்காம சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு அடி எடுத்து வச்சிட்டிங்கனாலே நல்லது நடக்கும். சரி, முதல் வந்து ஒரு சின்ன பரிகாரம் ஒன்று சொல்கிறேன். பரிகாரம்னோடனே நீங்கள் ஏதோ நான் தாந்திரிகம்லாம் சொல்லுவேன்லாம் நினச்சிக்காதீங்க. ஒரு நாளும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி சொல்லி இது பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது, அப்படி சொல்லக்கூடாதுங்கிறது என்னோட நோக்கம். இப்போ எல்லாரும் வழிபாடு பண்ணுறோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு வழிபாட்டு முறை இருக்குது. அதில் ஒரு வழிபாட்டு முறை, இந்த இந்து மதமே முதல்ல வந்து தீபத்துக்கு தான் வந்து முக்கியமான இடத்தை கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஏற்றுற ஒரு தீபம் நம்ம வாழ்க்கையில் பல இடத்துல சுடர்விடும் அப்படிங்கிறது நம்மளோட ஆழமான நம்பிக்கை, உண்மை. இந்த ஒரு தீபத்துக்கு 9 நவகிரகத்தையும் உள்ளடக்கின சக்தி இருக்குது. நீங்கள் ஒரு அகல் விளக்கு ஏற்றுறீங்க பகவான் முன்னாடினா அப்படி ஒரு சக்தி இருக்குது. நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிவன் கோவில், சிவனை வழிபாடு பண்ணுறவங்க அப்படின்னா திங்கட்கிழமையில் சாயந்தரம் 6 மணியிலேருந்து நடை அடைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடிக்குள்ள வரைக்கும் எப்போ வேணும்னாலும் இதை செய்யலாம். என்னன்னா, 5 அகல் விளக்கு, புது அகல் விளக்கு வாங்கி உங்களுக்கு நல்லெண்ணெயோ நெய்யோ எது உங்களுக்கு சௌகரியமோ அதில் ஊற்றி பஞ்சு திரி போட்டு இந்த 5 தீபத்தையும் பகவான் முன்னாடி ஏத்துறதுக்கு அனுமதி கிடைச்சதுன்னா அங்கே ஏற்றலாம். இல்லைன்னா கோவிலில் எங்கே ஏற்ற சொல்லியிருக்கிறாங்களோ அங்கே ஏற்றினாலே போதும். அப்படியே சாமி முன்னாடி ஏற்றினா மட்டும்தான் ஏற்றுப்பாருன்னு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. 5 விளக்கு நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ போட்டு ஏற்றி உங்களுக்கு என்ன கோரிக்கையோ, இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பண சிக்கல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிவன் கோவிலாக இருக்கும் பட்சத்தில் வாசி தீரவே காசு நல்விகின்னு ஒரு பாட்டு இருக்கு. திருஞான சம்பந்தருக்கு வந்து பண தட்டுப்பாடு ஏற்பட்டப்ப அவரு வந்து இந்த பாட்டை பாடி 1000 பொற்காசுகள் எடுக்க குறையாத பொற்காசுகளை வந்து பகவான் கிட்டே இருந்தே வாங்கினார். அது இன்னமும் கொடிமரத்தில் வச்சு எடுத்து கொடுப்பாராம். அது தெரியவே தெரியாதான். அந்த மாதிரி அந்த பாட்டும் சொல்ல நமக்கு வந்து பண கஷ்டம்ங்கிறதே வராது, எடுக்க குறையாத பணம் வந்துகிட்டே இருக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம நியாயமான கோரிக்கைக்கு அதை படிக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் வந்து பெருமாள் கோவில் போகிறீங்க அப்படின்னா பெருமாளுக்கு வந்து 8ங்கிற எண்ணிக்கையில் விளக்கு போகணும். இந்த எண்ணிக்கைக்கு ஒரு கணக்கு இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். 8, அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். 8 அகல் விளக்கு. அதே போல் நீங்கள் நட அடைக்கிறதுக்கு முன்னாடி சாயந்தர வேலைகளில் பண்ணுறது. ஏன்னா தீபத்துக்கான அந்த இது எப்போ இருக்கும்னா இருட்டில் தான் தீபத்துக்கான உண்மையான சக்தியை வெளிப்படும் இல்லையா. பகலில் விளக்கு ஏற்றி வச்சோம்னா என்ன தெரிய போகுது. அதனால் 6 மணிலேருந்து நட அடைக்கிறதுக்குள்ளே போயிட்டு 8 இது போட்டு அங்கே என்ன படிக்கணும், இதுவுமே பண பிரச்சனைக்கு சொல்கிறேன். 10 பாசுரங்கள், திருமங்கை ஆழ்வார் வந்து பணம் வேண்டி சொன்ன 10 பாசுரங்கள் இருக்குது. நம்ம ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருக்கோம். வேணும்னா நான் அதை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துறேன். சில விஷயங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பெருசாக இருக்கிறதால அதை எடுத்து போட்டோம்னா அதை எடுத்துக்க மாட்டேங்குது, எரர் வந்துடுது. அதனால தான்
போட முடியல, நான் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். அதை சொல்லி பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்திலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள்லேயே உங்களோட அந்த கோரிக்கை நிறைவேறும். நான் சொல்றது பணத்துக்கு மட்டும் கிடையாது, உங்களோட கோரிக்கை என்னவோ வேணா சொல்லலாம். நான் உதாரணத்துக்கு பணத்தை சொல்லிட்டு வரேன், அவ்வளோதான். அடுத்து நீங்கள் முருகன் கோயிலாக இருக்குது, நீங்கள் முருகன் வழிபாடு பண்ணுறவங்க அப்படின்னா 6 விளக்கு ஏற்றணும். 6 விளக்கு ஏற்றணும். பெருமாளுக்கு புதன்கிழமை சனிக்கிழமை ஏற்றணும். சிவனுக்கு திங்கக்கிழமை சொல்லிட்டேன். இப்போ முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையில ஏற்றணும். செவ்வாய்க்கிழமையில் அதுவும் உங்களுக்கு குறிப்பாக அந்த 8 மணி, எல்லா தெய்வத்துக்குமே அந்த 8 மணிக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது. 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே. ஏன்னா அந்த நாளோட ஓரை அன்னைக்கு தான் வரும், அந்த சமயம் வரும். எப்படி வரும் அப்படின்னா காலையில் 6 to 7 வரும், அப்புறம் 1 to 2 வரும், 8 to 9 வரும். இந்த சமயம் எல்லா கோயிலும் திறந்துருக்கும். அதனால் 8 to 9ங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா சாயந்தரங்கிறதுனால எல்லாருமே ஃப்ரீயாக இருப்போம் அந்த டைம், அந்த ஓரையில். இப்போ செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் 6 விளக்கு ஏற்றி கந்தசஷ்டி கவசம் அந்த 36 முறை சுருக்கமோ இல்லை வேல்மாறலோ படிச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள், வேற எந்த பிரச்சனைக்கான சிக்கல்களும் உடனே விலகும். அடுத்து நம்மால் விநாயகர், அவருக்கு நீங்கள் நாள்லாம் கணக்கு பார்க்க வேண்டாம். அது அவருக்கு கணக்கே கிடையாது. நீங்கள் வாரத்தில் 7 நாள் என்னைக்குனாலும் சரி, அவர்கிட்ட போகும்போது மட்டும் என்ன பண்ணணும், ஒரு தேங்காய் வாங்கிக்கணும், கண்டிப்பாக கொஞ்சம் அருகம்புல் வாங்கிக்கணும். மற்ற எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிவபெருமான் கோயில் போகும்போது வில்வம், பெருமாள் கோயிலுக்கு போகும்போது துளசி, முருகன் கிட்ட போகும்போது நீங்கள் என்ன வாங்கணும், செவ்வரளி. இப்போ விநாயகர்கிட்ட போகும்போது இதை வாங்கிட்டு அவருக்கு 7 இல்லைன்னா 9 அந்த எண்ணிக்கையில் விளக்கு போட்டு, விநாயகர் அகவலை தாண்டி நீங்கள் பெருசாக இது சொல்லணும் அது சொல்லணும்னு இல்லை, எது சொன்னாலும் இல்லை அதையும் தாண்டி எனக்கு உடனே வேணும்னா காரிய சித்தி மந்திரம் இதை படித்து நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பார். நான் இந்த விநாயகருக்கு வைக்கக்கூடிய அருகம்புல் பற்றி இந்த சனி தோஷத்துக்காக ஒரு வீடியோ போடலான் இருக்கேன். அதில் ஒரு பெரிய பதிவு கொடுக்கணும்னு இருக்கேன். அதில் நிச்சயமாக கொடுக்குறேன். அடுத்த பதிவு அதுவாக தான் இருக்கும். இப்போ சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அம்பாள் சன்னதியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக நம்ம அம்மன் கோயில், மாரியம்மன், இந்த மாதிரி அம்மன் கோவில் இருக்குதுன்னா 2 விளக்கு போட்டால் போதும். ஒருவேளை நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுறதா இருந்தது, அந்த மாதிரி போகிறீங்க, பெருமாள் சம்மந்தப்பட்ட பெண் தெய்வமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 6 விளக்கு போடணும். மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் எண்ணிக்கையை பொறுத்தளவுக்கு 2 விளக்கு போட்டாலே போதும். மற்ற நீங்கள் உங்கள் தெய்வம் முனீஸ்வரனாக இருக்கார், மற்ற தெய்வமாக இருக்காங்க, இப்போ கருப்பண்ணசாமியாக இருக்காங்க, இவங்களா இருக்காங்க, அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் 2 தீபம் போட்டால் போதும். இப்போ அம்பாள் சன்னதியில் படிக்க வேண்டியது அம்பாளோட 108 பாடல். இதே மாரியம்மனாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காமாட்சியோட துக்க நிவாரண அஷ்டகம் படிக்கலாம், உடனே பலன் கிடைக்கும். நீங்கள் மகாலட்சுமி தாயார் அவங்க சன்னதி போயிருக்கிறீங்கன்னா கனகதாரா சோஸ்திரம் படிக்கலாம், உடனே பலன் கிடைக்கும். நான் பணத்துக்கு மட்டும் சொல்லிட்டு வரேன். நீங்கள் வேற எதுக்குனாலும் உங்களுக்கு தெரிஞ்சு எந்த மந்திரம் வேணாலும் சொல்லலாம், இதுதான் சொல்லணும்னு எந்த கட்டாயம் கிடையாது. நிறைய பேர் எல்லாம் என்கிட்ட கேட்கறது பண சிக்கல், கடனில் இருக்கிறேன், இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல, இதுலேருந்து மீண்டு வரணும், இப்படிலாம் சொல்கிறதால நான் பணம்னு சொல்லிட்டு வரேன், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தெய்வத்தையுமே வீட்டில இருந்துமே வழிபாடு பண்ணலாம். எனக்கு கோவிலே போக முடியல அப்படின்னா முடிஞ்சால் வீட்லேயே எளிமையாக உங்களுக்கு என்ன வைக்க முடியுமோ வச்சு நான் சொன்ன இந்த தீப முறைகளை வீட்லேயே போடலாம். ஆனால் இருந்தாலும் பகவான் இருக்கக்கூடிய இடத்துல ஆலயம் சிறப்பு வாய்ந்த இடம், அதனால அங்கே போய் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு சில நிமிடங்கள்லேயே, ஏன் ஒரு சில நொடிகள்லேயே கூட அது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த பிச்சைக்காரனுக்கே பகவான் கொடுக்குறார். அதாவது நான் என்ன சொல்கிறேன், பகவான் எனக்கே படி அளக்கும் போது ஏன் உங்களுக்கு அளக்க மாட்டார்? எனக்கு 2017 வரைக்கும் பெரியவா யாருன்னே தெரியாது, நிறைய தடவை சொல்லிட்டேன். அப்படி ஒரு தெய்வம் இருக்குன்னே தெரியாது. இப்போ பெரியவாவை விட்டா எனக்கு கதியே கிடையாது, பெரியவா தான் எல்லாம். பெரியவாவோட அந்த பேரை வச்சு அவரோட விஷயங்களை மட்டும் சொல்லி, அவர் சொன்ன கருத்துக்களை மட்டும் சொல்லியே வைத்து பழப்பு ஓட்டிட்டு இருக்கேன். அதாவது என்னோட தேவைக்கான பணம் எல்லாம் எங்கேருந்து வருது? அவரோட நாமத்தையும் அவரோட பெருமைகளையும் அவர் சொன்ன விஷயங்களையும் சொல்லி மட்டுமே. சும்மா யூடியூப்ல இருந்து பணம் தரான், அந்த விஷயம்லாம் சொல்றதால தான் தரான். எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம், வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி பணம் சம்பாதிக்கலாம், அதெல்லாம் வேணாம். அவர் சொன்ன விஷயங்களை மட்டும் சொல்லுவோம், அதனால புண்ணியம் ஒரு பக்கம் சேரட்டும், ஏதோ சொற்பமான பணம் கிடைச்சாலும் அதில் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குதுன்னு சொல்லி அவர்கிட்ட சரணடைஞ்சு அவர் எனக்கு பணத்தை பிச்சையா போடுற மாதிரி நீங்க எல்லாம் பெரிய புண்ணியவான்கள். ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் பெருமாளை பத்தி நினைக்க முடியாது, வழிபாடு பத்தி தெரிஞ்சுக்க முடியாது, அவரோட கதைகளை கேட்க முடியாது. நீங்க நம்ம இங்க இருக்கிறோம், இப்போ கேட்குறோம், இதே ஊரில் எத்தனையோ செடி கொடி மரம் இருக்குது, எத்தனையோ உயிரினங்கள் இருக்குது, அத்தனையும் அந்த நேரம் பெருமாளை பற்றி கேட்டுட்டு இருக்கா இல்லை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா? அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் புண்ணிய ஆத்மாக்கள், நீங்கள்லாம் ஒரு தடவை கேட்டாலுமே ஒரு தடவை செஞ்சாலுமே உங்களுக்குலாம் நடக்கும். பகவானோட நாமத்தை சொல்கிறதும் அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுமே மாபெரும் புண்ணியம்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். என் வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் நடக்கும்போது உங்களுக்கு ஏன் நடக்காது? நம்பிக்கையோடு செய்யணும்.
நம்பிக்கையோடு இறங்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு வந்து இருக்கிற சக்தி மாதிரி வேற எதுக்குமே கிடையாது. ஒரு பெரிய பக்தர் அவர் என்ன அப்படின்னா உஞ்ச விருத்தின்னு சொல்லக்கூடிய கோவிலில் இருக்கிற கைங்கரியம், அது மூலமாக வரக்கூடிய பணம், இன்னும் சில முறைகள் மூலமாக எளிமையாக வர பணம் தான். பகவானோட நாமத்திலையும் அந்த உஞ்ச விருத்திலையும் கிடைக்கிற பணத்தை தான் அவர் குடும்பமே நடத்துறார். அவரு, அவங்க மனைவி, குழந்தை, அதாவது பெண் குழந்தை. இப்போ இந்த குழந்தைக்கு வந்து கல்யாணம் பண்ணணும். ஒரு இருக்கப்பட்டவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனால் இவரை மாதிரி இல்லாதப்பட்டவங்களுக்கு கஷ்டம். இது தெரிஞ்சுக்கிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற யாருமே வரமாட்டாங்க. எங்கே முன்னாடி போனால் நம்ம ஏதாவது ஒரு செலவை ஏற்றுக்கணுமோ, சொந்த பந்தம் கூட அப்படியே பின்வாங்கிக்குது. அந்த நேரத்துக்கு போய் தலையை கட்டினா போதும், இல்லைன்னா நம்ம தலையில் ஏதாவது செலவை கட்டிடுவானோன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வீட்டு வாசலில் ஒரு பிச்சைக்காரர் வந்து, ஐயா பசிக்குது, ஏதாவது சாப்பாடு இருக்குதா அப்படின்னு கேட்டவுடனே இவர் ஓடி வந்து, ஐயா ஒன்றும் கவலைப்படாதீங்க, வாங்க, இன்னைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம், சாப்பாடு தயார் பண்ணிட்டு இருக்கோம், சாப்பிடுங்கன்னு தான் அவர் சொல்கிறாரு. இல்லை, நான் பொதுவாக யாருக்கிட்டையும் வந்து யாசகமாக சாப்பிட்றதில்ல, என்கிட்ட கொஞ்சம் உணவுப் பொருட்கள் வச்சிருக்கிறேன், இதில் சமைச்சு கொடுத்தா போதும்னு தான் அவர் சொல்கிறாரு. இப்படிலாம் வேணாங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம், ஊருக்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு விருந்து தயார் பண்ணியிருக்கிறேன், ஏதோ என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் சாப்பாடு அதையாவது நீங்கள் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன்னா, தம்பி உனக்கு எந்த அளவுக்கு தன்மானம் இருக்கோ அதை விட எனக்கு தன்மானம் அதிகம், அதனால நீ கொடுக்குற சாப்பாடை யாசகமாக நான் வாங்க மாட்டேன். அப்போ நீ எப்போ என் பொருள் வேணான்னு நினைக்கிறியோ, ஒரு பிச்சைக்காரன்ட்ட வாங்கியாட நம்ம சமைக்கிறதுன்னு உனக்கு தன்மானம் இடிக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பும்போது ஓடி போய் அவரை நிறுத்தி, இப்படி நினைக்கலிங்க, சாப்பாடுங்கிறது எல்லாருமே வந்து இலவசமாக கொடுக்கணும், அதுக்கு பொருள் வாங்குறது நல்லது இல்லைன்னு தான் நினைச்சேனே தவிர மற்றபடி இப்படி நினைக்கலிங்க, நான் அப்படி நினைக்கக்கூடிய ஆள் இல்லை, ஐயா நீங்கள் வாங்கணும், உள்ள கூப்பிட்டு உங்கள் பொருளெல்லாம் கொடுங்கன்னு தான் அவர் சொல்கிறாரு. இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீ சமைக்கிறதுக்கு வச்சிருக்க பொருளோட சேர்த்துக்கன்னு சொல்லி அவர் என்னென்ன சமைக்கிறதுக்கு வச்சிருக்கோ அத்தனை பொருளும் இவரும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிருக்கிறேன், கொண்டு போய் வச்சிரு அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னதும் உள்ளே போய் பார்த்தா அந்த கல்யாண பொண்ணும் அவங்க அம்மாவும் காய்கறியெல்லாம் நறுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ கொஞ்சமாக தான் அவர்கிட்ட இருக்குது, அவர் இருக்கிற அந்த சாப்பாடை வச்சு ஊருக்கெல்லாம் போட முடியாது, ஒரு 10-15 பேருக்கு போடலாம், அவ்வளோதான் இருக்குது, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னதும், நாளைக்கு சமையல் வந்து ஆள் இல்லைங்க, அவங்களுக்கு வந்து வரும் காசு கொடுத்து பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை, அதனால் நாங்களே தயார் பண்ணலான் இருக்கோம். அப்போ முகூர்த்தம் அப்படின்னதும், அதனால தாங்க இருக்கிற கடைசி முகூர்த்தத்தில் வச்சுருக்குறோம், அதுக்கு முன்னாடியே ஏஞ்சி 2 பேருமா சமையல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பொண்ணை ரெடி பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்குறோம். இப்போ மாப்பிள்ளை யார் அப்படின்னா இந்த பொண்ணோட அழகில் விருப்பப்பட்டு ஏழ்மையான பையன் தான், ரொம்ப பிடிச்சி போய் வந்து பொண்ணு கேட்டிருக்கான், அதனால் செலவு ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் இதெல்லாம் செலவு தானே, இதர செலவு தானே அப்படின்னு சொன்னதும் அவர் ஒன்று, இல்லை இது முதல்ல தப்பு, நான் வந்து இந்த துறவு நிலை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது பார்க்க பிச்சைக்கார மாதிரி இருந்தால் கூட ஒரு துறவி மாதிரி தான் இருக்கிறேன், ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஊரில் நல்லா சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஒரு சமையல்காரன் நான், எனக்கு சமையல் கலைகள் நல்லா வரும், அதனால் நான் வந்து சமையல் பண்ணி தரேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், இனிமேல் நீங்கள் சமையல் கட்டு பக்கமே வரக்கூடாது, நாளைக்கு பந்திக்கு ஆட்கள் அனுப்புறது தான் உங்கள் வேலை அப்படின்னு. சரி ரொம்ப சந்தோஷம்னா இவர் என்ன பண்ணுறாரு, சர நைட்டே என்னென்ன நறுக்கணுமோ எல்லாத்தையும் நறுக்கி வச்சிட்டார், விடிய காத்தால சீக்கிரமே எழுந்துச்சு குளிச்சுட்டு நீட்டாக சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். முகூர்த்தம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப மங்களகரமாக தாலி கட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு. பார்த்தா எல்லாருமே வந்து ஒரு வித்தியாசமான வாசனை வரதை உணர்றாங்க, நெய் கமகமன்னு வாசனை, அப்படி ஒரு வாசனை சமயக்கட்டிலேருந்து இது வரைக்கும் எந்த வீட்டிலேருந்து வந்ததில்லை. எல்லாரும் சாப்பிட வராங்க, வரவங்களாம் உட்காந்து சாப்பிட்டா சாப்பாடு தேவாமிர்தமாக இருக்குது, அப்படி ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டதே இல்லை. சக்கரை பொங்கல்ல இருந்து பல வகையான பச்சனங்கள் பண்ணி வச்சிருக்கிறாரு, அவ்வளோ சாப்பாடு, இவ்வளவுக்கு எங்கடா போச்சு காசு, எப்படா இவர் வாங்கிட்டு வந்தாருன்னு தெரியல, ஆனால் சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டவங்க எல்லாருமே போய் சொல்கிறாங்க, இப்படி ஒரு சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டதே இல்லை, அவர் வீட்டில் வந்து இப்படி ஒரு அறுசுவை உணவு போட்டாரு, நம்மலாம் அவரை தப்பாக நினச்சிட்டோம், ஒரு நெட்டு போய் அவரை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லி இது பரவி ஊரே சாப்பிட வந்தது இல்லாமல் பக்கத்து ஊர்லேருந்துலாம் கூட ஆள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்க 3 பேருக்கும் ஒரு உள்ளூர பயம், கூட்டம் அதிகமாக வர எப்படி சாப்பாடு பத்துமா பத்தாதா எல்லாரும் புகழ்ந்து பேசுகிறாங்களே, போய் சமையல் கட்டு பார்த்தா சாப்பாடு எல்லாம் அப்படியே இருக்குது, அவங்க எல்லாம் எடுத்த சாப்பாடு போகும், திரும்ப பார்த்தா சாப்பாடு பாத்திரம் ஃபுல்லாக அப்படியே இருக்குது, என்னடா அது முழுசாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமைச்சவரை தேடி போகிறாங்க. சமைச்சவரை தேடி போனால் அங்கே அவர் இல்லை, அவருக்கு பதில் நின்றுக்கிட்டு இருந்தது யார் அப்படின்னா சாட்சாத் அந்த பாண்டுரங்கன். பகவான் முன்னாடி நீங்கள் போய் இந்த மாதிரி கஷ்டம் அப்படின்னு மனமுருகுனா எந்த ரூபத்திலையும் வருவார், தன்னோட பக்தனுக்கு ஒண்ணுங்கிறதுக்காக பிச்சைக்காரன் ரூபத்தில் வருவார் பகவான். இது உண்மையா ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். அந்த உண்மை பக்தர் யாரு அப்படின்னா நீலோபா அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டுரங்கனோட பக்தர், அவர் வாழ்க்கையில் நடந்தது. நிறைய பேருக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துறேன். இது மாதிரி நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னா, நானும் கூட பெருமாள் மந்திரம்லாம் சொல்கிறேங்க, வழிபாடெல்லாம் பண்ணுறேன், ஆனால் பெருமாள் வந்து ஏன் கஷ்டத்தை தீர்க்க மாட்டார்? பெரியவாவோட தரிசனத்துக்கு ஒரு பக்தர் வந்தார், அவரும் எவ்வளவோ வழிபாடெல்லாம் பண்ணி பார்த்துட்டாரு, ஒன்றும் மாறலை, அவருக்கு உள்ளூர வருத்தம், அதனால் சாமி கும்பிட்றதே நிப்பாட்டிட்டார். இப்போ பெரியவா முன்னாடி வந்தது கூட ஏதோ ஒரு நம்பிக்கை, கடைசி நம்பிக்கை ஒட்டிகிட்டு இருக்கும்ல, அது மாதிரி தான் ஏதோ ஏனோதானு வந்து நமஸ்காரம் பண்ணுறார், ஏதோ இதாக உட்காந்துருக்கிறார். அப்போ பெரியவா வந்து நீ ஏதோ வருத்தத்தில் இருக்காப்புல இருக்குது அப்படின்னு. ஆமாம் பெரியவா, நானும் வழிபாடெல்லாம் பண்ணுறேன், மந்திரம்லாம் சொல்கிறேன், ஆனால் கூட கடவுள் எனக்கு வந்து
தேவைங்கிறத கொடுக்க மாட்டாரு, எனக்கு மேலே கருணையை காட்ட மாட்டாருன்ற மாதிரி சொன்னோடனே, சரி நீ ரொம்ப விரக்தியில் இருக்கிற, உன்கிட்ட வந்து இதை சொன்னால் சரியாக இருக்காது, அதனால் எனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லு அப்படின்னதும், சொல்லுங்க பெரியவா அப்படின்னதும், இப்போ நீ வந்து ஒரு காலில் அடிபட்டிருக்குன்னு சொல்லி ஒரு மருத்துவமனைக்கு போய் ஒரு டாக்டரை பார்க்குறேன்னு வச்சுக்கோ. அங்கேயே தலையில் அடிபட்டு ஒருத்தர் வந்திருக்க, ரத்தம் வடிய வடிய வராருன்னா இப்போ டாக்டர் யாரை ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னதும், தலையில் அடிபட்டு வந்திருக்கவரை தான் பார்க்கணும் அப்படின்னதும், ஏன் அப்படின்னதும், தலையில் அடிபட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டம் பழைக்கிறது, அதனால் முதல்ல அவருக்கு சிகிச்சை கொடுத்து அவரை காப்பாற்றுறது தான் முக்கியம். இல்லை முதல்ல நீ தானே டாக்டர்கிட்ட போன, காலில் அடிப்பட்ட ஒன்றை தானே டாக்டர் பார்த்துருக்கணும், ஏன் ஒன்றை விட்டுட்டு தலையில் அடிப்பட்டவரை பார்க்கணும் அப்படின்னு தான். அப்போ அவர், இல்லை பெரியவா எனக்கு வந்து காலில் சின்ன அடி தான், ஆனால் அவருக்கு உயிர் போகிற நிலைமையில் அடி, அவர் தானே முதல்ல பார்க்கணும். அதே தான்ப்பா நீனும் மந்திரம் சொல்கிற, வழிபாடு பண்ணுற, உன்னோட கஷ்டம் சின்னது இல்லை, உனக்கு பகவான் பெருசாக பின்னாடி நிறைய விஷயம் கொடுக்கலான்னு கூட வச்சிருக்கலாம். இன்னொருத்தருக்கு இதை விட ரொம்ப அவசரமான உதவி தேவைப்பட்டிருக்கலாம், ஒருவேளை பகவான் அங்கே போய் அவருக்கு அதை சரி பண்ணிட்டு வரலாம். அதனால் மந்திர வழிபாடை விடக்கூடாது, அதை வந்து தொடர்ந்து பண்ணணும். உதாரணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, நம்ம ஒரு மாங்கன்று நடுறோம், நட்டுட்டு ஒரு சொம்பு நிறைய தண்ணியை வீத்துட்டு மறுநாள் காலையில் வந்து அந்த மாங்கன்னை பார்த்தா மாங்காய் காய்ச்சிருக்குமா இல்லை மாம்பழம் அதில் பழுத்திருக்குமா அப்படின்னதும், இல்லை பெரியவா அப்படி இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா, அந்த மாஞ்செடி வந்து வளரணும், வளர்ந்து அது விருட்சமாகணும், விருட்சமாகி முதல்ல பூக்கணும், அப்புறம் காய்க்கணும், அதுக்கப்புறம் தான் பழம் கிடைக்கும். எல்லாருக்குமே அப்படி தான். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு மந்திரத்தை சொல்லிட்டோம், இல்லை ஒரு வழிபாடை பண்ணிட்டோம், இல்லை பகவானை போய் பார்த்துட்டோம், உடனே தீர்ந்துடணும். சிலருக்கு வந்து நம்மளோட ஆன்ம பலம் விருட்சம் மாதிரி, பூத்துக்கிட்டு இருக்கிற விருட்சம் மாதிரி, சொன்ன உடனே நடந்துடும். சொன்ன உடனேனா மறுநாளே அந்த இது காய்ச்சிரும், சில தினங்களே பழமாயிடும். சிலருக்கு வந்து அது செடி மாதிரி இருக்கும், நமக்கு தெரியாது நம்ம ஆன்ம பலம் என்ன, நம்மளோட கர்ம பலன் என்ன இருக்குது, ஆனால் பகவானுக்கு தெரியும். இன்றைக்கி நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மாஞ்செடி வச்சதும் காய்க்கலையேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டோம்னா அந்த செடி என்ன ஆகும், ஒரு 10-15 நாளில் தண்ணி இல்லாமல் இதாகிடும். சரி, நம்மளோட கடமையோட கடமையாக அதுக்கு தினமும் ஒரு சொம்பு தண்ணி விட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு அது மரமாயிடாது, நிச்சயமாக அது காய்க்கும் இல்லையா? அது காய்க்கிற அன்னைக்கு நமக்கு எவ்வளோ பலன் கொடுக்கும். அது மாதிரி தான் மந்திரமும். இன்றைக்கி ஒரு 108 சொல்கிறோம், நாளைக்கு ஒரு 108 சொல்கிறோம், ஒன்றும் பலன் தரலன்னு விட்டுட்டு போயிடக்கூடாது. இப்படி ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லியிருக்கிறோம்னா அது லட்சக்கணக்கில் வந்து நிற்கும். அன்னைக்கு அது கொடுக்குற அந்த பலனுக்கு ஈடாக எதையுமே கொடுக்க முடியாது இல்லையா? அதனால் மந்திர ஜபம், இந்த வழிபாடெல்லாம் வந்து உடனே பலன் தரலன்னு சொல்லி நிறுத்திடக்கூடாது. சிலரோட ஆன்ம பலத்துக்கு ஏற்ப அது ஒரு நொடியில் நடக்குது, சிலருக்கு ஒரு நாளில் நடக்குது, சிலருக்கு ஒரு சில தினங்களில் நடக்குது, சிலருக்கு வாரங்கள், சிலருக்கு மாதங்கள் ஆகலாம். விடக்கூடாது. அதனால தான் நம்ம சொல்லியிருக்கோம், மந்திர ஜபத்துக்கு வந்து எத்தனை நாள் அதிகப்படியாக சொல்லணும் அப்படின்னா, சில மந்திரங்கள் 90 நாட்கள் வரைக்கும் சொல்ல வேண்டியது இருக்கு. சில மந்திரங்களை லட்சங்கள்லையும் கோடிகள்லையும் வச்சிருக்கிறோம். ஏன் லட்சங்கள்லையும் கோடிகள்லையும் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அவ்வளோ அதை உருவேற்றினாதான் அதுக்கான சக்தி உடனே வெளிப்படும். இது சிலருக்கு அப்படிதான் நடக்குதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை, ஒரு சிலருக்கு 100 தடவை சொன்னாலே நடக்குது இல்லையா? பகவானை நம்பி நீங்க வந்து அவரோட நாமத்தை சொன்னா நம்ம கஷ்டம் தீரும். இந்த நம்பிக்கையை மட்டும். ஒரு நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த ஒரு சக்கரவர்த்தி என்ன பண்றாரு அப்படின்னா, வேட்டையாடுறதுல ரொம்ப பிரியமா வேட்டையாடுவார். ஆனால் வந்து மந்திரிக்கு அதில் பிரியம் கிடையாது. ஒரு உயிரை கொள்றாங்க, அது தப்பு அப்படின்னு நினைக்கிறக்கூடியது. இருந்தாலும் ராஜா சொன்னா இருக்க முடியுமா? ஒரு நாள் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு போகலாம், பௌர்ணமியில் வெளியில் மிருகங்கள்லாம் உலாவும், அந்த நேரம் வேட்டையாடலான்னு சொன்னது. சரின்னு கிளம்பி போயிடறாங்க. போனால் அடர்ந்த காடு. அன்னைக்குன்னு பார்த்து எதுவுமே கிடைக்கல. ராஜா கொண்டு போன பொருட்கள்லாம் தீர்ந்துருச்சு. இப்போ ஒரு நள்ளிரவு நேரம் மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப பசி கில்லுது, திரும்பியும் போக முடியாது. ஏன்னா அவ்வளோ இருட்டு. ஒரு சில இடங்கள்ல வெளிச்சம் இருந்தால் கூட காடு என்ன அப்படியே பௌர்ணமிக்கு இப்போ வெட்ட வெளிச்சமாவா இருக்கும். ஒரு சில இடங்கள் இருட்டாக இருக்கும், ஏதாவது மிருகங்கள் ஒளிஞ்சிருந்து தாக்கிருமோன்னு பயம். பார்த்தா தூரத்தில் ஒரு காட்டுக்குள்ளேயே ஒரு குடியில் விளக்கெறிஞ்சிட்டு இருக்கு. நேராக போய் அந்த வீட்டில் ஏதாவது சாப்பிட இருக்கான்னு கேளுன்னா மந்திரி சொல்கிறாரு, இல்லை எனக்கு இந்த மந்திர ஜபம் பண்ணுற நேரம், அதனால் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு மந்திர ஜபம் பண்ணாலே என்ன கிடைக்கணும். ராஜா சொல்லுறேன்டா, முட்டாளடா நின்று, பசிக்கிற நேரத்தில் போய் சாப்பாடுன்னு கேட்டதாண்டா சோறு போடுவான், மந்திரம் உட்காந்து சொல்லிட்டு இருந்தால் சாப்பாடு என்ன தேடியா வரும் அப்படின்னு. இல்லை ராஜா, உண்மையிலே ஏன் மந்திர ஜபத்துக்கு அப்படி சக்தி இருக்குது, என்ன தேடி சாப்பாடு வருண்டா வரும், உன்ன மாதிரி பைத்தியகாரத்தனமாக பேசிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர், நீ எக்கடை கெட்டு போ அப்படி நேரம் என்ன பண்ணுறாரு, அந்த வீட்டுக்கு போகிறார். பார்த்தாங்க ஒரு பாட்டி இருக்கிறாங்க. பாட்டிக்கிட்ட போய், இந்த நாட்டோட ராஜா, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு கேட்டதான், இருக்குது ராஜா, கொஞ்சம் சாப்பாடு வந்து செஞ்சு வச்சிருக்கிறேன் நான் சாப்பிட்றதுக்காக, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட சில தானியங்கள் இருக்குது, அதனால இந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு ஏதோ எளிமையான குழம்பு அது மாதிரிலாம் கொடுத்ததான் அவர் சாப்பிட்டோன்னே அந்த பாட்டிகிட்ட சொன்னாராம், தப்பாக நினச்சிக்கலாம், இன்னொன்று கேட்கட்டுமானதும், சொல்லுங்க அப்படின்னதும், என் கூட மந்திரி ஒருத்தர் வந்திருக்காரு, ரொம்ப பிடிவாதக்காரர், ஏதோ மந்திர ஜபம் மட்டுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு, அவருக்கும் கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமானதும், தாராளமாக இருக்குது, அதனால என்ன, இந்த இருக்கிற மிச்ச சாதத்தையும் எடுத்துகிட்டு போயிடுங்க, நான் வந்து இருக்கிற தானியத்தில் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னதும், ராஜா ஒரு தங்க மோதிரத்தை கட்டி பாட்டிகிட்ட கொடுத்து, வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, சாப்பாடு தட்டை எடுத்துகிட்டு போய் மந்திர ஜபம் பண்ணிட்டு இருக்க மந்திரியை தட்டி, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடியா அப்படின்னதும், மந்திரி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், சொன்ன பார்த்தீங்களா நீங்கள் நம்பல அப்படின்னதும், என்ன நம்பல அப்படின்னதும், எனக்கு சாப்பாடு தேடி வரும்னு சொன்னால, தேடி வந்துதா,
நான் வாங்கிட்டு வந்தேயா அப்படின்னதும் அப்போ மந்திரி சொன்னாராம், நீங்கள் ஒரு நாட்டோட ராஜா, உங்கள்கிட்ட இல்லாத செல்வமே கிடையாது. நீங்கள் போய் எனக்காக ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிற பாட்டிக்கிட்ட பிச்சை எடுத்துருக்கீங்க. சாப்பாடு வேணும்னு கேட்கறதுக்கு பேர் என்ன? உணவு வேணும்னு கேட்டதுக்கு பேர் தானம் தானே இல்லையா? ஒரு விதத்தில் அது பிச்சை தான். அதனால் பிச்சை கேட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கு. நான் சொன்ன மந்திரம் ஒரு ராஜாவே எனக்கு சாப்பாடை பிச்சையாக வாங்கிட்டு வந்து கொடுக்குற அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு சொன்னாராம். அந்த மந்திரம் வேற ஒன்றும் கிடையாது, அதுதான் ராமநாமம். அதனால தான் சொல்லுவேன், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கண்ணை முடிக்கிங்க. இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கீங்க, மனசெல்லாம் உடஞ்சி போய் நொறுங்கி போயிருக்கீங்க, இது மேலே நம்மளால் மீண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறப்பெல்லாம் கண்ணை இருக்குமா முடிக்கிங்க. பகவானை மனசுலேயே கற்பனை பண்ணுங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிங்க. கற்பனை பண்ணிக்கிட்டு ராமநாமம் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எளிமையான ஒரு தீர்வு உங்களை தேடி வரும். அது யார் ரூபத்தில் வருமோ எப்படி வருமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது வரைக்கும் எனக்கு வந்திருக்கு. நான் அந்த மாதிரி என்ன சிக்கலில் இருந்தாலும் சரி, இப்படி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் ராமநாமத்துக்கு ஈடான மந்திரமே கிடையாது. ஏன்னா ஏன் ராமநாமத்துக்கு ஈடானது இல்லை அப்படின்னா அதையும் புரிஞ்சுக்கங்க. காயத்ரி மந்திரம் வந்து சக்தி வாய்ந்தது, நானே சொல்லியிருக்கிறேன். விநாயகர் அகவல் சக்தி வாய்ந்தது சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து சிவபெருமானுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது. நமச்சிவாயங்கிற மந்திரம் சக்தி வாய்ந்தது. நாராயணனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாராயண மந்திரம் சக்தி வாய்ந்தது. முருகனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கந்தசஷ்டி இருக்குது. இது மாதிரி எத்தனையோ இருக்குது. சரவணபவன்ற மந்திரம் இருக்குது. இது மாதிரி அம்பாளுக்கு இருக்குது. இது எல்லா மந்திரத்தையும் தூக்கி ஒரு மிக்சிக்குள்ளே போட்டு ஃபுல்லாக அடித்து ஒரு ஜூஸாக ரெடி பண்ணி கொடுத்தா என்னவோ அதுதான் ராமநாமம். ஏன்னா இந்த மேலே சொன்ன மந்திரங்களுக்கெல்லாம் ஒரு சிலதுக்கெல்லாம் கட்டுப்பாடுகள் இருக்குது, விதிமுறைகள் இருக்குது, சில முறைப்படி சொல்ல வேண்டியது இருக்குது, சில ஆசனங்கள் இருக்குது, சில விதிமுறைகளை மீறாமல் சொல்லணும்னு கட்டாயம் இருக்குது. ஆனால் ராமநாமத்துக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. நீங்கள் எங்கே இருந்தாலும் சொல்லலாம், யார் வேணால் சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். நீங்கள் தூங்க போகிறீங்க, படுத்துட்டீங்க, படுத்த நிலையில் சொல்லலாமா சார் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுனா சொல்லலாம். அது கூட ஒரு விதத்தில் தப்பு கிடையாது. நான் என்ன பொறுத்தளவு கிடையாது. நான் சில சமயங்கள்லாம் படுத்துட்டோம், எழுந்திருக்க போகிறோம் அப்படின்னு தோணினாலோ, இல்லை படுக்க போகிறோம், இல்லை படுத்துட்டோன்னு தோணா கூட சொல்லியிருக்கு. மறுநாள் விடியும் போது அது பிரச்சனையே இருக்காது. அதுக்கு யாரோ ஒருத்தங்க எனக்கு ரெடியாக வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு வச்சுட்டு நிற்பாங்க. சரி, இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து மகாலட்சுமி, ஏன்னா இது வந்து பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறதால நான் சொல்கிறேன். இந்த மகாலட்சுமி தாயார், அதாவது பெருமாள் கோயிலுக்கு போகும்போது ஒரு சூட்சமாக சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கும் சில விஷயங்களுக்கும் அபார சக்தி இருக்குது. அதனால தான் நீங்கள் மகாபாரதத்தில் கூட ஒரு கதை வரும், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா, பஞ்ச பாண்டவர்களுக்கும் துரியோதனனுக்கும் சண்டை வரப்ப போர், அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த நாளில் பலி கொடுத்து போற தொடங்கணும்னு கேட்கும்போது அமாவாசையில் தொடங்கினா சரியா இருக்கும்னு சகாதேவன் சொன்னதுக்கு கிருஷ்ண பரமாத்மா ஒரு நாள் முன்னாடியே அமாவாசையை கொண்டு வந்துடுவார். அதுலேருந்து நீங்கள் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு நாள் சரியான நேரமும் நாளும் நமக்கு சாதகமாக செயல்படுங்கிறதையும், பகவானை நம்பினா நமக்காக எதையுமே செய்வார், மாற்றிடுவார், எந்த சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக மாற்றிடுவாருங்கிற ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். இதில் வந்து வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பெரிய கோரிக்கையை வச்சிருக்கிறீங்க, அது பணம் சம்மந்தப்பட்டதோ இல்லை வேற எது சம்மந்தப்பட்டதோ பெருமாள்கிட்ட போய் கேட்குறீங்க அப்படின்னா, அந்த சமயங்களில் சுக்கிர ஓரை கரெக்டாக வரக்கூடிய அந்த நாளில் இருக்கக்கூடிய சுக்கிர ஓரை 6 to 7, 1 to 2, 8 to 9, இதில் மல்லிகை இல்லைன்னா தாமரை, இது ரெண்டில் ஏதோ ஒன்று வாங்கிட்டு போய் முதல்ல தாயாரை தான் பார்க்கணும். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. தாயாரை பார்த்துட்டு பெருமாளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம். தாயார்கிட்ட போய் இந்த மல்லிகையோ இல்லை தாமரையோ சமர்ப்பணம் பண்ணி அவங்க கிட்ட மனசார கேட்கணும். என்ன கேட்கணும்? உங்கள் கோரிக்கை என்னவோ அதை வந்து பகவான்கிட்ட சொல்லி எனக்கு அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்காக அம்மா வந்து சிபாரிசு பண்ணுவாங்க. தேவர்கள்லாம் எப்போ பிரச்சனையில் மாட்டினாலும் நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள், நேரடியாக பெருமாள்கிட்ட போனால் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா இவங்களுக்கு எப்போவுமே பிரச்சனைங்கிறது ஒன்று இழுத்துக்கிட்டே வந்துருவாங்கன்றதால அவங்க என்ன பண்ணுவாங்க, நேராக தாயார்கிட்ட தான் போவாங்க. இந்திரன் வந்து கேட்ட நட்சத்திரம், தாயார் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அஸ்வினி மகம் மூலம் இதுலேயும் வருவாங்க, பூரம் பூராடம் பரணி இதுலேயும் வருவாங்க. இதிலெல்லாம் வரதால அம்மாவை வந்து இவங்களுக்கு அடுத்த நட்சத்திரமாகவும் 9வது நட்சத்திரமாகவும் பல இடங்களில் இவங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. ஏன் இங்கே நட்சத்திரத்தை சொல்கிறேன் அப்படின்னா, சிலருக்கு வந்து அப்படி சொன்னாதான் அது வந்து புரியும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் அதை வந்து கேட்டிருந்ததாலையும் சொல்கிறேன். அம்மாட்ட போய் சொன்னாதான் அவங்க வந்து கருணை காட்டுவாங்க. தகுந்த நேரம் பார்த்து பகவான்கிட்ட சொல்லி பல விஷயங்களை சாதிச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்லேயே பார்த்துருப்போம். இப்போ நான்லாம் வந்து ஒரு விஷயம் வச்சுங்க, எனக்கெல்லாம் டூர் போகிறதுக்கெலாம் நேரடியாக போய் எங்கள் அப்பாட்ட சொன்னால் கொஞ்சம் கஷ்டம், அது வந்து நடக்குமான்னு தெரியாது. அதனால் நைஸாக எங்கள் அம்மாட்ட தகுந்த நேரம் பார்த்து சொல்லிடுறது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம அப்பா சாப்பிட்றப்ப இல்லை ஏதோ ஒரு வேலையாக இருக்கிறப்பையோ அதை முடிச்சுட்டு ஓய்வாக இருக்க நேரம் பார்த்து இந்த மாதிரி எல்லாம் டூருக்கு போகிறாங்களாம், ஸ்கூல்லேருந்து சொல்லி விட்டுருக்காங்க, நல்லா படிக்கிற பையன், அதனால் கட்டாயம் இதெல்லாம் வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்களாம், பசங்கள்லாம் போகுது, ஒன்றும் போயிட்டு வரட்டும். சரி எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு 500 கேட்குறாங்க. டூருக்கு 300 செலவுக்கு 200 கேட்டிருக்காங்க. 500 கொடுத்து இப்போ டூர் அவசியமா, சும்மா இருக்க சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அம்மா வேறு என்னென்ன சொன்னால் சரியாக இருக்குமோ அந்த வார்த்தையெல்லாம் சரியாக எடுத்து போட்டு தக்க சமயம் பார்த்து நமக்காக வாதாடி ஒரு சிறந்த வக்கீல் நம்ம வீட்டில் நம்ம அம்மா தான். நம்ம நிறைய பேருக்கு தெரியாது, அவங்க வாதாடுற மாதிரிலாம் கூட கோர்ட்டில் போய் நம்மளாலாம் கூட
கூட வாதாட முடியாது. அழகாக வாதாடி அப்பாட்டேருந்து பர்மிஷன் வாங்கி சரி நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அது மாதிரி நாம் போய் என்ன பண்ணுறோம், ஒரு 6 விளக்கை ஏற்றி ஒரு தாமரையவோ ஒரு மல்லிகைப்பூவோ வாங்கி அம்மாவுக்கு வச்சுட்டு நம்ம மலையளவு வச்சுருப்போம் பிரச்சனை அத்தனையும் சொல்லி இதெல்லாம் தீர்க்கணும்னு சொல்லிட்டு வந்துடும். தக்க சமயம் பார்த்து பகவான்கிட்ட என்னெல்லாம் சொல்ல முடியுமோ நம்மளை பற்றி பகவான் சொல்லுவாரான், அவன் அவ்வளோ பெரிய பாவி, அவன் அவ்வளோ பெரிய கர்மா பண்ணியிருக்கான், அவன் இதை பண்ணியிருக்கான் அதை பண்ணியிருக்கான், நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் சொல்லுவாரான். அம்மா இந்த பக்கம் நம்ம எதெல்லாம் சரியோ அதை எடுத்து சொல்லி இதை பண்ணியிருக்கான், அன்னைக்கு அந்த உதவி பண்ணியிருக்கான், சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கான், இது பண்ணியிருக்கான், இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கான், இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணியிருக்கிறான், இதெல்லாம் நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கோமோ நம்ம சின்னதாக செஞ்சுருக்க விஷயத்தெல்லாம் அப்படியே பெருசாக சொல்லி இதெல்லாம் பண்ணியிருக்கிறான், கொஞ்சம் பார்த்து கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது மாதிரி சொல்லி நமக்கு வாங்கி கொடுப்பாங்க. அதனால் அந்த சமயத்தில் போய் உங்களோட கோரிக்கையை சொல்லுங்கள். அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, சாமி சன்னதிக்கு உள்ளே போகிறப்ப 2 பக்கமும் துவார பாலகர்கள் இருப்பாங்க. இதில் பெருமாள் கோயிலில் ஜெயன் விஜயன் இருப்பாங்க. உள்ளே போகும்போது இந்த கோரிக்கைக்காக வந்திருக்கேன்னு ஜெயன் கிட்டையும், சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளில வரும்போது இந்த கோரிக்கையை பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்கிறேன், இந்த கோரிக்கையை தக்க சமயம் பார்த்து அவருக்கு ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு விஜயன்ட்டையும் சொல்லிட்டு வரணும். இப்படி சொல்லிட்டு வந்தோம் அவங்க ஞாபகப்படுத்துவாங்க. அதே மாதிரி உள்ள அனுமதி கொடுத்ததுக்கும் தரிசனம் கொடுக்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு 2 பேருக்கும் நன்றி சொல்லிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. இது 2மே கடைபிடிக்க வேண்டிய ஒரு முறை இருக்கு. இப்படி சொன்னாலே போதும், நம்மளோட கோரிக்கை நடக்கும். நான் முன்னாடிலாம் அழகர் கோயில் போவோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, சீக்கிரமே போய் மேலே முருகனை தரிசனம் பண்ணிட்டு கீழே நடை அடைக்கிற சமயம் சரியாக அங்கே நடை 8 மணி அந்த 8:30 அதுக்குள்ளே அடைப்பாங்க. நான் சொல்கிற டைமில் இப்போ என்ன டைமில் அடைக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. அந்த சமயம் கரெக்டாக உள்ள சாமி கும்பிட்டு சாமியை பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். என்னென்ன கோரிக்கை வைக்கணுமோ வச்சுட்டு வருவேன். இது வரைக்கும் நான் கேட்டு அவர் கொடுக்காம இருந்ததே கிடையாது. அதேமாதிரி திருமோகூர் போவோம். பள்ளிகொண்ட பெருமாள் இருப்பார். அங்கே தான் மோகினி அவதாரம் எடுத்த ஸ்தலம். சூப்பராக இருக்கும். கோவிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே போயிட்டு அழகாக போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வரும். அதே மாதிரி வெளியில் வந்த உடனே நம்மால் இருப்பார் ஆஞ்சநேயர். அவர்கிட்ட இந்த மாதிரி இந்த கோரிக்கைக்காக வந்திருக்கேன், இதை நான் எப்படியாச்சும் பெருமாள்கிட்டேருந்து வாங்கி கொடுத்துரு, நான் இத்தனை முறை ராமநாமம் சொல்கிறத என் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. உடனே நடக்கும். நான் சில வீடியோக்களோட இதெல்லாம் உங்களுக்கு படித்து காட்டுறேன். நம்ம போட்டதோட சில பேர் கமெண்ட்லலாம் போட்டிருந்தாங்கல்ல அவங்களுக்கு நடந்த விஷயத்தெல்லாம். அதில் குறிப்பாக விநாயகருக்கு சிதறு தேங்காய் போடுறது அவ்வளோ சக்தி வாய்ந்தது. நீங்கள் விநாயகர்கிட்ட போறீங்க அப்படின்னா ஒரு செதறு தேங்காய் கொண்டு போயிடுங்க, கையில் வச்சுக்கிங்க. என்ன கோரிக்கையோ மனசார பிரார்த்தனை பண்ணி உடைச்சிருங்க, உடனே நிறைவேடும். இல்லை உடைக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. யாரோ ஒருத்தவங்களுக்கு பரிசு காணா போயிடுச்சு போல், எங்கெங்கேயே தேடி பார்த்து கிடைக்கலையாம். ஒரு செதறு தேங்காய் வாங்கி உடைக்கிறேன்னு சொன்ன உடனே எடுத்த நபர் என்கிட்ட தான் இருக்குது, நாளைக்கு தரேன்னு சொல்லி மறுநாள் கொடுத்துட்டே போயிட்டாங்களாம். அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்களுக்கு மூச்சுட சிரமமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன், போட்டிருந்தாங்க கமெண்ட்டில். அப்போ விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த மாதிரி செதறு தேங்காய் உடைக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டாங்களோ இல்லை ராமநாமம் சொன்னாங்களோ, இது 2ல் ஏதோ ஒன்று நடந்தது அவங்களுக்கு. அது உடனே அவங்களுக்கு சரியாயிருக்கு. இது மாதிரி நீங்கள் இதுதான் உங்களோட பிரச்சனை அப்படின்னா கூட எளிமையான வழிகள் நிறையா இருக்குது. செதறு தேங்காய்க்கு அவ்வளோ சக்தி இருக்குது. நீங்கள் பெருமாள் கோயில் போனால் எப்பவுமே போகிறப்ப துளசி கொண்டு போங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, துளசிக்கு உங்களோட விதியவே மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. எல்லார் வீட்லேயும் எப்படியாச்சும் ஒரு துளசி செடி வச்சுக்கோங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த துளசி நீங்கள் சாதாரணமாக நினைக்கலாம், அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. ஒரு விவசாயி அதாவது என்ன பண்ணுவார் அப்படின்னா, வயலில் இருக்கக்கூடிய கீரைகளை பறிச்சுட்டு விற்பனை பண்ணக்கூடியவர். அப்படி போகிறப்ப அவர் வயல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆற்றை ஒட்டி ஒரு குடில், அதை தாண்டினா வயலில் இருக்கும் போல். அந்த வயல்லேருந்து கீரைகளை பறிச்சுட்டு வியாபாரம் பண்ணுறவர் தினமும் இப்படி போயிட்டு வரும்போது ஒரு முனிவர், அந்த குடியில் இருக்கக்கூடிய முனிவர் ஒரு பெருமாள் விக்கிரகத்துக்கு துளசியை வச்சு வழிபாடு பண்ணுறதை பார்க்குறாரு. இன்னைக்கு இவர் போய் ஒரு கீரைகளை பறிக்கும்போது பார்த்தா ரொம்ப பசுமையாக துளசி இருக்குது. அதில் சில இடத்த கிள்ளி ஒரு சின்ன கத்தையாக கட்டி என்ன பண்ணுறாரு, தன்னோட அந்த கீரை எடுத்துகிட்டு வர கூடையில் வச்சுட்டு வரார். இப்போ அவர் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் வந்துடுவார். சீக்கிரமே வந்தவுடனே சாமின்னு கூப்பிட்டதும் உள்ளேருந்து அந்த முனிவர் வெளியில் வந்தவுடனே இந்த விவசாயிக்கும் பின்னாடி ஒரு நிழல் ரூபம் தெரியுது. என்னடா அது, ஒரு விவசாயிக்கு பின்னாடி ஒரு நிழல் ரூபம் தெரியுது. ஏன்னா அவரோட தவ வலிமைக்கு அது தெரியுது, விவசாயி கண்ணுக்கு தெரியாது. உடனே ஒரு நிமிஷம் இங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிலுக்கு பின்னாடி தன்னோட கையில் இருக்கக்கூடிய கங்கை தீர்த்தத்தை எடுத்து சில மந்திரங்களில் சொல்லி அங்கே தெளிச்சாராம். உடனே அந்த நிழல் ரூபம் அங்கே வந்துருச்சு. இந்த நிழல் ரூபம் யார் அப்படின்னா ராகு. என்ன அப்படின்னா, அந்த விவசாயிக்கு காலையிலேயே விதி முடிஞ்சிருச்சு. அவரை ஒரு பூ நாகம், அதாவது பூவில் புஷ்பம் சொல்லக்கூடிய பூ இருக்கு இல்லையா, பூக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நாகம் தீண்டி இறக்கணுங்கிறது விதி. என்றைக்குமே இல்லாமல் அவர் என்ன பண்ணிட்டார், காலையிலேருந்து அந்த விஷ்ணுவுக்கு உகந்த துளசியை பறித்து கையில் வச்சிருந்தது மட்டும் இல்லாமல் இப்போ அதை தலையில் வேற வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நேரம் தீண்டுனா பெரும் பாவி ஆயிடுவோம் நான், அதை எப்போ அவர் இறக்கி வைப்பாருன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் தீண்டிட்டு என்னோட கடமையை முடிச்சுட்டு போகலான்னு பார்க்குறேன்னதும் இப்போ முனிவருக்கு ஒரு
இறக்கம் வந்துருச்சு. என்னன்னா ஆசையாக நமக்காக அவன் யாருன்னே தெரியாது துளசி பறிச்சுட்டு வந்திருக்கிறேன்னு சொல்கிறான். அவர் துளசி பூஜைக்காக துளசி பறிச்சு வந்திருக்கேன்னு தான் சொல்லி அவர்கிட்ட கொடுக்க வருவார். அவனுக்கு போய் இப்படி ஒன்று நடக்கலாமா? சரி, நான் வந்து அவருக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டதும், ஒரே ஒரு நாள் நீங்கள் துளசியை வச்சு பெருமாளுக்கு வழிபட்ட அந்த தானம், ஒரே ஒரு நாள் துளசியை பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ண அந்த புண்ணிய பலனை எனக்கு தானமாக கொடுங்க போதுனாராம். அதே மாதிரி நாள் அவர் துளசியை வச்சு பெருமாளுக்கு வழிபாடு பண்ண அந்த புண்ணிய பலனை தாரவாத்து கொடுத்தவொடனே அவர் இங்கேயே மறைஞ்சிட்டாராம். அந்த கூடைக்குள்ள இருந்த பூனாகமும் மறைஞ்சிருச்சான். அவருக்கு ஆயுள் தப்பிக்கப்பட்டது. இது வந்து கதை கிடையாது, உண்மைன்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. ஏன்னா துளசிக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. துளசிக்கு ஏகப்பட்ட கதைகள் நம்ம சேனல்லே சொல்லியாச்சு. இருந்தாலும் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருந்தா கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லையா? இதுவுமே சொன்ன கதை தான். அதனால உங்களோட கோரிக்கை எது இருந்தாலும், உங்க வீட்டில் துளசி இருந்தது அப்படின்னா குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமா என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு போய் துளசிக்கு ஊற்றி துளசி கிட்ட சொன்னோம் அப்படின்னா தக்க சமயம் பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து மார்பிலேயே சூடி இருக்காராம். பெருமாளை நிண்டி என்னன்னு பெருமாள் கேட்டவொடனே இந்த மாதிரி ஒரு கோரிக்கை இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி பக்தர் ரொம்ப சிரமப்படுறாரு, அவருக்கு பார்த்து அதை செஞ்சு கொடுங்க. பெருமாள் வந்து சரி பார்க்கலாம் அப்படின்ட்டாலும் அடுத்த முறை நின்றுக்கிட்டே இருக்குமா. அவர் செய்யற வரைக்கும் விடாம துளசி வந்து நச்சரிச்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. எப்படி மகாலட்சுமி தாயார் வந்து நமக்காக வேண்டுறாங்களோ அதே மாதிரி துளசியும் வந்து நச்சரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி துளசிக்கு தண்ணீர் விடுறது வந்து நம்மளோட பல ஜென்ம பாவத்தை போக்கக்கூடிய ஒரு செயல்னு சொல்றாங்க. நம்மளால பெரும் தானங்கள் செய்ய முடியல அப்படின்னா கூட துளசிக்கு தண்ணீர் விட்டுட்டு வந்தாலே நம்மளோட பாவங்கள் பெரும் பகுதி குறைஞ்சிரும், நமக்கு வந்து சொர்க்கமே கிடைக்கும். பெருமாள் வந்து நிறைய விஷயங்கள் விரும்புகிறார். அதில் வந்து ரொம்ப எளிமையான விஷயம் என்ன அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்காங்க. பக்திக்கு வந்து பெரும் பணம் தேவையில்லை, பெரும் பொருள் செலவில் வாங்கக்கூடிய பொருட்கள் தேவையில்லை. 2 துளசி இலைகளும் 2 வில்வ இலைகளும் போதும். இது 2மே பகவான் விரும்பக்கூடியது. இது 2 மட்டும் போதும். இது வந்து பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி பிரார்த்தனை பண்ணாலே நம்மளோட வேண்டுதல் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு உயர்வானது. பெருமாள் விரும்புகிற பொருட்கள்லேயே துளசி தான் ரொம்ப எளிமையான பொருள். மற்ற எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் கொடுக்க முடியாததாக இருக்கும். ஆனால் அதை எல்லாத்த விட பெருமாள் எதை விரும்புகிறார் அப்படின்னா உண்மையான பக்தியையும் நம்ம எளிமையாக கொடுக்குற அந்த இதையும். பகவானை எதை வச்சு கட்ட முடியும் நம்ம நிறைய பேருக்கு தெரியல. நம்ம இருக்கிற இடத்துல சாமி இருந்துட்டா நமக்கு வந்து எல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பகவானை நம்ம இருக்கிற இடத்துல கட்டி போட்டோம்னா அவர் நம்ம கூடயே இருப்பார். எதை வச்சு கட்டுறது? எந்த பொருளால் கட்ட முடியும்? எந்த பொருளாலையும் பகவானை கட்ட முடியாது இல்லையா? கட்டி போட்டுற முடியுமா? ஒரு கயிறு எடுத்து கட்டி போடுறோன்னு சொன்னால் ஒரு நொடியில் அறுத்துருவார். ஒரு இரும்பு குண்டில் போட்டு அடைச்சிடறோன்னு சொன்னால் கணத்தை வந்து பார்த்தானா இரும்புலாம் உருகி ஊற்றிடும் இல்லையா? அந்த மாதிரி எந்த பொருளாலையும் கட்ட முடியாது. ஆனால் பகவானை கட்ட முடியும். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை. ஒரு சகோதரி மகாபாரத கதை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஸ்னேகான்னு நினைக்கிறவங்க பேர். அவங்களுக்காகவே சில ஸ்டோரி எடுத்து சொல்லணும் அப்படின்னு வச்சிருந்தேன். அதில் இந்த விஷயத்த சொல்கிறேன். சகாதேவன்கிட்ட போய் போர் தொடங்குறதுக்கு முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா கேட்குறாரு, நாம இந்த போர் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு? எனக்கு தெரிஞ்ச வழியை சொல்லுவோம், கோபிக்க கூடாதுன்னு. பரவாயில்ல சொல்லு அப்படின்னு. பேசாம தர்மன் இனிமேல் தர்மமே பேசக்கூடாதுன்னு சொல்லிடணும். பாஞ்சாலியோட அந்த அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, போர்ல என்னைக்கு துரியோதனனோட சகோதரர்கள் அத்தனையும் கொல்லப்படுறாங்களோ, துரியோதனன் கொல்லப்படுறானோ அன்னைக்கு தான் என்னோட முடி எடுத்து முடிவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவிரி குலமா இருப்பாங்க. அவங்க முடியை வெட்டி விட்டுறணும், இல்லைன்னா மொட்டை அடிச்சிடணும். பீமனோட கதையை நொறுக்கிடணும், அர்ஜுனனோட வில்ல எடுத்து ஒடிச்சு போட்டுடணும், நகுலன் சகாதேவனோட வாள் எடுத்து உடைச்சிடணும், போருக்கே போகாம தடுத்துடணும். இது எல்லாத்துக்கும் அப்புறம் ஒன்ன ஒரு இடத்துல கட்டி போட்டா இந்த போரே நடக்காது அப்படின்னதும், மேல சொன்னதெல்லாம் கூட செஞ்சிடலாம், என்ன எப்படி கட்டுவேன் அப்படின்னதும், அது என்ன பெரிய விஷயம், மேல சொன்னதுதான் எனக்கு கஷ்டம், ஒன்ன ஈஸியா கட்டிடுவேன் அப்படின்னதும், நல்லா யோசிச்சு சொல்லு சகாதேவா, துரியோதனை எத்தனையோ முயற்சி பண்ணா என்ன கட்ட முடியல, கம்சன் வந்து எத்தனையோ ஆட்கள் அனுப்புனா, எத்தனையோ ராட்சசர்கள் அனுப்புனா, என்னென்னமோ பண்ணி பார்த்தான், அவனால என்ன ஒண்ணுமே பண்ண முடியல, நீ என்ன கட்டிடுவேன்னு சொல்றியே சாத்தியமா அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு. அப்படியா, சரி எங்க என்ன கட்டி காட்டு அப்படின்னு அவன் சகாதேவன் முன்னாடி நிற்கிற கிருஷ்ண பரமாத்மா 1 2 10 100 1000 லட்சம் கோடின்னு அப்படியே பெருகிக்கிட்டே போறாராம். அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கூட சகாதேவன் வந்து பயப்படல. அவரை பார்த்து என்ன பண்ணிக்கல, நம்மளால முடியாதுன்னு நினைக்கல. அப்படியே கண்ணை மூடி ஒரு இடத்துல உட்காந்தார். கிருஷ்ணா அதாவது தன்னோட மனக்கண்ணில் என்ன பண்றாரு, கிருஷ்ணனோட உருவத்தை அப்படியே தன் முன்னாடி நிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார். இப்ப கிருஷ்ணன் நேரா ஓடி போய் தன்னோட 2 கையாலையும் அவரோட காலை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு, கிருஷ்ணா இந்த உலகத்துல என்னால முடிஞ்சது எதுவுமே இல்லை, அதனால உன்னாலதான் எல்லாம் நடக்கும், இதோ உன்னை நான் சரணடைஞ்சிட்டேன், இந்த பகவான் கிருஷ்ணனை சரணடைஞ்சிட்டேன், என்னை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ என் கூடயே இருன்னு சொல்லி 2 காலையும் பிடிச்சிக்கிட்டார். எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் கிடையாது, நான் உன் கூட தான் இருப்பேன், இல்லை நீ என் கூட தான் இருக்கணும், என்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக முழு பக்தியோட தன் மனக்கண்ணில் இருக்க கிருஷ்ணனோட காலை பிடிச்சிக்கிட்டதும், இங்கே தன் முன்னாடி கிருஷ்ணன் நிற்கிறாருல, கோடி கிருஷ்ணன் வந்து லட்சமாக மாறினாராம், லட்சம் வந்து 1000 மாறிச்சான், 1000 100 மாறிச்சான், 100 10 மாறிச்சான், 10 ஒரே ஒரு கிருஷ்ணன் ஆயிட்டாராம். இப்போ தான் முன்னாடி இருக்கிற கிருஷ்ணன் கண்ணை மூடிட்டு இருக்கிற சகாதேவன்ட்ட சொன்னாராம், சகாதேவா இந்த போர் நடந்து தான் ஆகணும், அது வேற வழி இல்லை, தயவு செஞ்சு நீ என் காலை விடு, அப்போதான் என்னால் போக முடியும், உலகத்தில் என்னை யாராலையும் கட்ட முடியாதுன்னு சொன்னேன், அது
உண்மை கிடையாது. அன்புங்கிற இந்த ஒரு பொருளால் எல்லா கடவுளையும் கட்டிட முடியும். நீ என்னை இப்போ கட்டி போட்ட, என்னை ரிலீஸ் பண்ணுப்பா, நான் தூது போகிறேன் அப்படின்னாராம். அதனால் இறைவனை வந்து அன்புங்கிற அந்த கைத்தால் கட்டிட முடியும். வேற எதை வச்சும் அவரை கட்டிட முடியாது. நம்மலாம் நினைக்கிறோம் ஒரு பெரிய தங்க கோயில் பெருமாளுக்கு கட்டிட்டா அவர் உடனே நம்மளை விரும்பிடுவார், அதில் உள்ள கொண்டு வந்து வச்சுட்டு அவரை கட்டி போட்டலாம். அதுக்கெல்லாம் அவர் கட்டுப்பட மாட்டார். அவர்கிட்ட இல்லாத தங்கமா, இல்லை அவர்கிட்ட இல்லாத வைரமா, இல்லை அவர்கிட்ட இல்லாத பொருளா, அவர்கிட்ட இல்லாத விஷயமா, அவர் ஏங்குற ஒரே விஷயம் அன்பு. இந்த அன்பு ஒன்றுக்கு தான் பகவான் ஏங்குறார். அதனால நான் எப்பவுமே சொல்லுவேன், அன்போட எதையுமே அவருக்கு கொடுங்க. நான் ஒரு பழக்கம் வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து விநாயகர் ஃபோட்டோவுக்கு கீழே காமாட்சி அம்மன் ஃபோட்டோ இருக்கும், அதுக்கும் கொஞ்சம் கீழே பெரியவா ஃபோட்டோ இருக்கும். எப்போவுமே என் பசங்க எங்கே போனாலும் தூங்க போனாலும் இவங்க 3 பேர்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு போகிறது, தூங்க போகிறது, தூங்கி எழுந்ததும் ஆசீர்வாதம் வாங்குறது. எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஏதாவது நம்ம பாயிண்ட் வரோம் இல்லை ஏதாவது ஒன்று சாப்பிட்றோன்னா அவங்க 3 பேருக்கும் சேர்ந்தாப்புல ஒரு சின்ன தட்டு வச்சுருக்கேன், அதில் வச்சுட்டு சாப்பிட்றது. சில சமயங்களில் இப்போ ஒரு மைசூர் பாக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், நான் சாப்பிட்றதுக்கு எடுத்துருக்கேன் அப்படின்னா கையில் எடுக்கும்போதே சரி அவங்களுக்கு வைக்கணும்னு தோணுதுன்னு வச்சுங்க, சரி பாதியாக உடச்சி இந்தா சாப்பிடுப்பா. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு சமர்ப்பணம் பண்ணாமல் சாப்பிட முடியாது, எங்கள் அம்மாவுக்கு கொடுக்காம எதையும் நம்ம சாப்பிட்ற பழக்கம் இல்லை. அது மனசில் அப்படியே ஓடும். நம்ம நண்பர்னா நான் விநாயகரை சொல்கிறேன். ஏன் நண்பர்னு சொன்னேன்னு கேட்காதீங்க, அவர் எனக்கு நண்பர் மாதிரி தான். அப்படி தான் நான் அவரை வந்து எப்பயுமே நினைப்பேன். நான் இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு வீடியோ போட போகிறேன், எனக்கு இதுக்கான சில இப்போ கூட இந்த வீடியோவுக்குலாம் இதை சொல்லலான்னு சொல்லி நான் ஒரு சில விஷயம் தான் எடுத்தேன். நான் அவர்கிட்ட போய் கேட்டு வந்ததுக்கப்புறம் இத்தனை கதைகள் வந்து என்ன அறியாமல் இன்னும் சில கதைகள் இருக்குது. அதெல்லாம் தன்னால் அவரே வந்து இதெல்லாம் சொல்லலாம்னு சொல்லி அவராக சொன்னது தான். அப்படி இருக்கிறப்ப நான் வந்து அந்த மைசூர் பாக்கை 2 உடைச்சு வைக்கிறேன்ல, இதை பார்த்துட்டு என் பசங்க பழக ஆரம்பிச்சிட்டாங்க. எது வாங்கிட்டு வந்தாலும் அப்பா தாத்தாக்கு அப்படின்னு சொல்லுவான், அப்பா இங்கே வைக்கணும்ப்பா நம்ம மறந்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்கிறான். அது நல்ல பழக்கம். பசங்களுக்கு நீங்கள் வந்து பெரிய சொத்து ஆஸ்தி இதெல்லாம் சேர்த்து வைக்கணும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒரு நாள் யாரோ ராஜராஜ சோழன்ட்ட இல்லாத சொத்தா பத்தா அதெல்லாம் அழிஞ்சு போலியா, ராவணன்ட்ட இல்லாத சொத்தா அதெல்லாம் ஒரு இடத்துல அழிஞ்சு போலியா, அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். எது ஒன்று அழியாது, உண்மையான பக்தியும் கல்விங்கிறதே பக்தி வழியாக வர்றது தான், அதையும் புரிஞ்சுக்குங்க. அதனால் கடவுள் மேலே அவங்களுக்கு பக்தியை ஊட்டுங்க, அவங்க எதிர்காலம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கற்பனையே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுங்க. நான் வந்து ஆத்விக்கு வந்து தோப்புக்கரணம் எப்படி போடுறது, ஏதாவது ஒரு கஷ்டம்னா பிள்ளையார் எப்படி வழிபாடு பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆதவுக்கும் அதே பார்த்து பண்ண ஆரம்பிச்சு. அவனுக்கு இன்னும் வயசு பத்தாது இல்லையா. இந்த சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம செய்கிற சின்ன விஷயங்கள் நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்தை நம்மளோட சந்ததியை பெரிய அளவில் மாற்றும். இப்போ நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, நிறைய பேருக்கு தன்னோட குலதெய்வம் எதுன்னே தெரியாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, குலதெய்வம் எதுன்னு தெரியலங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? நான் ஜோதிடம்லாம் அந்த மாதிரி பார்க்கறது கிடையாதுங்க, பிரசன்னம் பார்க்குற ஆள் கிடையாது. ரெண்டாவது வந்து இவங்க குலதெய்வம் இதுதான் சொல்கிற அளவுக்கு நான் மகாபெரியவாவும் கிடையாது. உங்களோட முன்னோர்கள் வாழ்ந்த ஊருக்கு போய் அவங்களோட ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருந்தவங்க, அவங்க தாத்தா பாட்டி அந்த வகைராவில் இருந்த யாராவது ஒருத்தவங்க சொந்தத்தில் பிடிச்சி யாருன்னு கேளுங்க. குலதெய்வ வழிபாட்டை விடாதீங்க. ஒரு மனிதனோட ஆயிலேயே தடுத்து நிறுத்துற சக்தி குலதெய்வத்துக்கு மட்டும்தான் இருக்கு. நம்ம பிறந்ததும் ஃபர்ஸ்ட் மொட்டை எங்கே அடிப்பாங்க, குலதெய்வத்துக்கு தான். காது எங்கே குத்துறோம், குலதெய்வத்தை வச்சு கோயிலில் வச்சு தான். படையில எங்கே போடுறோம், நம்ம சந்ததி எங்கேருந்து உருவாகுது, குலதெய்வத்துக்கிட்டே இருந்தான். குலதெய்வத்தை மறந்தவன் தன் குலத்தை மறந்தவன் சொல்லுவாங்க. அதோட முடிஞ்சிடும், அவனுக்கு நல்லதே நடக்காதுன்னுவாங்க. அதனால குலதெய்வம் கோயிலுக்கு போகிறத விடவே கூடாது. நிறைய பேர் இந்த பக்தியை ஊட்டாத ஒரே காரணம், எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் நம்ம வேலை பார்க்குறோம், தங்கி இருக்கிறோம், உண்மைதான். ஆனால் நம்மளோட குலதெய்வத்தை வந்து நம்மளோட சந்ததிக்கு மறக்கிற அளவுக்கு எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. தெய்வ வழிபாடு முக்கியம், அதில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். வருஷத்தில் ஒரு 4-5 நாளாவது இல்லை 4-5 முறையாவது நம்ம குலதெய்வம் கோயிலை போய் பார்க்கணும். மினிமம் மாதத்துக்கு 2 தடவை 3 தடவை போனால் ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 2 தடவை போனால் ரொம்ப ரொம்ப நல்லது. தினமும் போனால் வாழ்க்கையில் அதை விட பெரிய பாக்கியமே இல்லை. இது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் இல்லை, பெரியவாவே சொன்னது. இது தினமும் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறவனுக்கு நவகிரகமே வேலை செய்யாது. நீங்கள் எந்த தோஷத்தை பார்த்தும் பயப்படவே தேவையில்லை. தினமும் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் எந்த தோஷத்தையும் எந்த நோயையும் எந்த பிரச்சனையும் கண்டு பயப்பட தேவையில்லை. இது உண்மை. வேணும்னா ஒரு அட்டவணை மாதிரி போட்டுக்குங்க. எப்போ பிரச்சனை அதிகமாக இருக்கோ தொடர்ந்து ஒரு வாரமோ இல்லை ஒரு 10 நாளோ உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பாருங்கள். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள உங்கள் பிரச்சனை காணப்படும். சரி, இன்னைக்கு வந்து ஏகாதசி. நம்ம வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள், நம்ம தமிழில் சொல்லியிருக்கோம்ல, பல ஜென்மம் போகணும், பாவங்கள் போகணும், எல்லாத்தையும் கதை சொல்லியாச்சு. இருந்தாலும் நான் வந்து ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு இன்னும் சில விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததோ அதோ போல் துவாதசியில் நீங்கள் பண்ணுற அன்னதானத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. ஒரு நாட்டோட ராஜா, இந்த கதையில் வரக்கூடியவர் ஒரு மகான், அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, ஞாபகம் வந்தால் சொல்கிறேன், இல்லைன்னா கமெண்ட்டில் சொல்கிறேன். என்ன பண்ணுறாருன்னா, ஏகாதசி விரதம் இருந்து மறுநாள் துவாதசியில் பெரும் செல்வங்கள் எல்லாம் பொருள் அறுசுவை உணவு எல்லாத்தையும் தானம் பண்ணுறாரு. ஆனால் ஒரு வீட்டில் அவர் மனைவி 2 குழந்தைங்க, இவங்க மட்டும் ஏகாதசி விரதம் இருக்கிறாங்க. ஏகாதசி விரதம் வந்து துவாதசிக்கு தானம் பண்ணணும். ஆனால் இப்போ தானம் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை. 4 பேரும் அந்த ஏகாதசி விரதம் இருந்து விரதம் முடிச்சுட்டு சாப்பிட தான் சாப்பாடு இருக்குது. அப்போ
அந்த சமயம் ஒரு பிச்சைக்காரர் வந்து சாப்பாடு கேட்குறாரு. ஐயா ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட உட்காந்துட்டாங்க. இப்போ 4 பேரில் யாராவது ஒருத்தங்க சாப்பாடை தான் தானம் பண்ண முடியும். அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து என் சாப்பாடை கொடுத்துறேன். 3 பேரும் ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை நாங்கள் கொடுக்குறோம். மனைவி இல்லை நான் கொடுக்குறேன்றாங்க. குழந்தை இல்லை நான் கொடுக்குறேன்ப்பான்றாங்க. பொண்ணு நான் கொடுக்குறேன்றாங்க. இப்போ 4 பேருமா பேசி என்ன பண்ணுறாங்க, ஆளுக்கு கொஞ்சம் சாதம் ஒதுக்கி என்ன பண்ணுவோம், பாதி சாப்பாட்டை ஒதுக்கி அவருக்கு நல்ல திருப்தியான சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, 4 பேரும் ஆளுக்கு பாதி சாதத்தை ஒதுக்கி என்ன பண்ணுறாங்க, அவருக்கு கொடுக்குறாங்க. அவர் திருப்தியாக சாப்பிட்டு போயிடறார். போன உடனே இப்போ இவங்க காலம் என்ன ஆகுது, முடிஞ்ச உடனே நேராக ஃபஸ்ட்டு ராஜாவோட காலம் முடிஞ்சு போகிறாரு. அங்கே எல்லாம் வந்து எங்கே, யமலோகத்தில் இந்திரலோகத்தில் எல்லா லோகத்துக்கும் போகிறாங்க. அப்படி போகிறப்ப சாதாரணமான வரவேற்பு, எல்லாரும் மலர் மாலை தூவி வரவேற்கிறாங்க ராஜாவை. ராஜா பின்னாடியே இவரோட காலம் முடிஞ்சு போகிறார். போனால் தேவாதி தேவர்கள் அத்தனை பேரும் இருக்கிறாங்க. யமதர்மன் முதற்கொண்டு இந்திரன் முதற்கொண்டு அவங்க கையால் மலர் மாலை ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்கிறாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம். நம்மளை விட எவ்வளவோ தானங்கள் அதிகமாக வந்து இந்த ராஜா பண்ணியிருக்கிறார். எவ்வளவோ நாட்டில் இருக்கக்கூடிய பாதி செல்வத்தை வந்து இதுக்காக செலவு பண்ணியிருக்கிறார். ஆனால் அவருக்கு சாதாரண வரவேற்பு கொடுக்குறாங்க. நமக்கு ஏன் ரத்தன கம்பளம் விரித்து இவ்வளோ மலர் மாலைகள் தூவி, அதுவும் கிடைக்கரிய புஷ்பங்கள்லாம் நம்ம மேலே வீசி நம்மளை வரவேற்கிற அளவுக்கு நம்ம அப்படி என்ன பண்ணியிருக்கிறோம்னு சொல்லிட்டு போய் நிற்கும் போது அவர் கேட்குறார், ஐயா நான் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் பெரிய உதவிலாம் பண்ணதில்ல. இறை வழிபாடு பண்ணுவேன், விரதங்கள் இருப்பேன், பெருசாக தான தர்மம்லாம் பண்ணது இல்லையா அப்படின்னு தான் அப்பா சொல்கிறாங்க. ஒரு ராஜா வந்து தன்னோட நாட்டில் இருக்கிற செல்வத்தில் வந்து தானம் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு மனுஷன் ஒரு நாள் ஃபுல்லாக உபவாசம் இருந்து மறுநாள் பசியில் இருக்கும்போது பசின்னு கேட்டு வந்த ஒருத்தனுக்கு தன்னோட பாதி சோத்தை கொடுக்கறது பெரிய விஷயம். அதுவும் துவாதேசியில் அன்னதானம் கொடுக்கறது பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அத்தனை உலகங்களையும் சுற்றி காட்டுறாங்க. அப்படி ஒரு உலகமாக இவர் போய் பார்த்துட்டே போகிறார். அது புண்ணிய பலனா நீங்கள் எதை வேணால் கேட்கலான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் எதையும் கேட்கல. போயிட்டு இருக்கும்போது அப்போ யமலோகத்தில் நிறைய பேருக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படுறத அவர் பார்க்குறாரு. ஏன் அப்படின்னு கேட்டோன்னே இவங்கெல்லாம் இந்த பாவம் பண்ணவங்க, இந்த பாவம் பண்ணவங்கன்னு ஒரு பாவத்தையும் குறிப்பிட்டு சொல்லி அதுக்கான தண்டனைகள்லாம் சொல்கிறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போகுது. ஐயா சாதாரணமாக ஒருவேளை ஏகாதேசி விரதம் இருந்து துவாதேசிக்கு தானம் பண்ண எனக்கே ரத்தன கம்பளம் விரிக்கிறீங்கன்னா ஏன் இது மக்களுக்கு தெரியாதா அப்படின்னா, மக்கள் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. நீங்கள் எனக்கு வந்து ஒரு விஷயம் கேட்கலாம், எது வேணா கேட்கலான்னு சொன்னீங்க, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு. என்ன அப்படின்னா, சில காலங்கள் நான் பூமிக்கு திரும்பி போகணும் அப்படின்னு. ஒருத்தவங்க மேல் லோகத்துக்கு வந்துட்டா திரும்பி போகிறது சாத்தியம் இல்லை அப்படின்னதும் நீங்கள் தான் சொன்னீங்க இல்லையா, நான் செஞ்ச புண்ணியத்துக்கு இந்த 14 உலகத்தையும் சமமாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு பெரும் புண்ணியம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த புண்ணியத்தின் பலனா என்ன பூலோகத்துக்கு அனுப்புங்கன்னதும் சரி. இப்போ யமதர்மராஜன் இந்திரன் இவங்க எல்லாருமே பேசி என்ன பண்ணுறாங்க, பிரம்மாட்ட போகிறாங்க. அங்கேருந்து விஷ்ணு பகவான்கிட்ட போனதும் அவரை திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவர் பர்மிஷன் கொடுத்துறாரு. உடனே அவருக்கு பூலோகத்துக்கு வந்து எல்லாருக்கும் ஏகாதேசி விரதத்தோட பெருமையை சொல்லி துவாதேசியோட அன்னதானத்தோட பலனை சொன்னார். ஏகாதேசி விரதம் எந்த அளவுக்கு சிராத்தமா ரொம்ப பயபக்தியோட நம்ம இருக்கிறோமோ அதே அளவுக்கு மறுநாள் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்றது பெரும் பெரும் பாவங்களை அழிச்சு முக்திங்கிற அந்த வைகுண்டத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம வாழும்போதே சொர்க்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒவ்வொரு துவாதேசி அன்னைக்கும் நீங்க வந்து எந்த அளவுக்கு உங்களால முடியுமோ அந்த அளவுக்கு ஏதோ ஒரு ஜீவனுக்கு உணவு கொடுத்தா போதும். நீங்க வந்து மனிதருக்கு தான் அறுசுவை உணவு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு ஜீவன், எல்லா ஜீவன்லையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவன்கள்லையும் பரமாத்மா இருக்கிறார், அவருக்கு உணவு சேர்ந்ததா அர்த்தம். அதனால துவாதேசி அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் பொருட்களை தானம் பண்ணுங்க, அதுவும் அன்னதானம் பண்ணுங்க. ஏகாதேசிக்கு மிஞ்சின விரதமே கிடையாது, துவாதேசிக்கு மிஞ்சின தானமே கிடையாது. இதை மட்டும் மனசில் வச்சுங்க. எனக்கு வந்து இந்த கஷ்டம் இருக்குது சார், இப்படி கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு இருக்குது, இதுலேருந்து நான் எவ்வளவோ வழிபாடு பண்ணுறேன், மீண்டு வர முடியல. ஒரு ஏகாதேசியில் விரதம் இருங்க. மாதம் எல்லா மாதத்துலையும் ஏகாதேசி வருது, ஒரு ஏகாதேசியில் விரதம் இருங்க. மறுநாள் காலையில் உங்கள் கையால் சமைச்ச உணவை யாரோ உண்மையிலே உணவுக்கு இயங்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு காலை உணவோ மதிய உணவோ இரவு உணவோ கொடுங்க. அடுத்த மாதமே மாற்றத்தை பாருங்கள், கண் கூட தெரியும். நீங்கள் வேணால் எழுதி வச்சு கூட இதை சோதனையாக பண்ணுங்க. நான் இதை தான் சொல்லுவேன். அதனால அன்னதானத்துக்கு இருக்கிறதுலேயே பெரும் புண்ணியம் அது ஒன்றுக்கு தான் உண்டு. ஏன்னா சாப்பிட்ட உடனேவே நம்ம புண்ணிய கணக்கில் வந்து சேர்ந்துடுது. இப்பவும் சொல்கிறேன், பகவானை முழு நம்பிக்கையாக நம்பி எதை செய்கிறவங்களுக்கும் வாழ்க்கையில் பெரும் புண்ணியம் மட்டும்தான் சேரும். நான் கடைசியாக பகவான் பக்தர்களுக்கு என்ன மாதிரி புண்ணியம் கிடைக்குது, பகவானை நினச்சி நம்ம பண்ணுற அந்த தானத்துக்கு என்ன மாதிரி சிறப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கதையோடு இதை முடிச்சுப்போம். விட்டலன் அவரோட கதைகள் சொல்லும்போது ஏகநாத் அப்படின்றவரோட கதையை சொல்லாமல் சொல்ல முடியாது. அதாவது அவர் வந்து பாண்டுரங்கனோட தீவிரமான பக்தர். இந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் கூட இருக்கலாம், தெரிஞ்சிருந்தால் கூட ஞாபகப்படுத்துறதா நினச்சிக்கோங்க. அவர் வந்து என்ன அப்படின்னா தினமும் பாகவதம் படிக்கிறது, அது ஒரு ராகத்தோடு பாடுறது தான் அவருக்கு ரொம்ப இதான விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து ரொம்ப இருட்டாயிடுது, யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்குது. கதை திறந்து பார்த்தா ஒரு 11-12 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன்
அதாவது ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற ஒரு பையன் ஒரு பூணூலை போட்டுட்டு வந்து நிற்கிறான். அவனை பார்த்து யாருப்பா நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டவொடனே, சாமி நீங்கள் தான் வந்து ஏக்நாத்தா அப்படின்னதும் ஆமான்னு தலையாட்டுறாரு. அப்படியே காலில் விழுந்து, சாமி உங்களை பற்றி ஊரில் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா, உங்களை நம்பி வந்திருக்கேன் அப்படின்னதும், எனக்கு வந்து பெற்றவங்க இல்லை, வெளி தேசத்துலேருந்து வந்திருக்கிறேன், அதனால் உங்கள்கிட்ட சிஷ்யனாக இருக்கணும்னு ரொம்ப விருப்பம், இந்த ஏழையை ஏற்றுவிக்கிங்களா அப்படின்னதும், அப்பா உனக்கு என்கிட்ட கற்றுக்கிறதுக்கு அப்படி என்னப்பா இருக்குது அப்படின்னதும், சாமி நீங்கள் எனக்கு வந்து வேத மந்திரம் எல்லாம் கற்றுக் கொடுங்களேன், உங்கள்கிட்ட கற்றுக்குறேன், எனக்கு வந்து அப்பா அம்மா இல்லை, அதனால் நான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்டேருந்து கற்றுக்கணும், நீங்கள் வந்து இந்த பாகவதம் வந்து ஒரு ராகத்தோடு பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதை வந்து கற்றுக்கணுன்னு ஆசை, அதனால் வந்திருக்கிறேன் அப்படின்னதும், சரி உனக்கு எந்த ஊர்ப்பா அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து ஊர் வந்து துவாரகை, என் பேர் வந்து கண்டிய கிருஷ்ணன் அப்படின்னா, சரிப்பா நீ வா அப்படின்னு சொல்லி இன்னையிலேருந்து வந்து என்ன பண்ணுறாரு, தன்னோட பிள்ளை மாதிரி அந்த பையனை பார்த்துக்கிறார். அவருக்கும் அவர் மனைவிக்கும் எல்லாமே அவர் தான், ஒரு வலது கை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பூ கட்டி கொடுக்கறது, பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுறது, கடைக்கு போய் காய்கறி வாங்குறது, வீடை வந்து சுத்தம் பண்ணி வைக்கிறது, துணி துவைக்கிறது, கை கால் பிடிச்சி விடுறது, இப்படி சர்வமும் அவர் தான். அப்படி இருக்கும்போது இந்த ஏக்நாத்தோட அப்பாவுக்கு சிராத்தம் வருது. அப்போ வீட்டில் வந்து தேவையான பொருள்லாம் போய் இந்த பையன் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சமையல் பண்ணுறாங்க. சமையல் வந்து அவங்க ஏக்நாத்தோட மனைவி ரொம்ப அறுசுவையாக சமைக்கக்கூடியவங்க. அப்படி சமைக்கும்போது அப்போ வழியில் அந்த தெருவோரமாக போயிட்டுருக்கிற சிலர் வந்து கவனிச்சுட்டு என்ன கவனிக்கிறாங்க அப்படின்னா, அந்த வழியாக போகிறவங்க எல்லாரும் அந்த வீட்டிலேருந்து வர அந்த சமையல் வாசனை ரொம்ப வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏங்குறாங்க. இனி எந்த ஜென்மத்தில் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட போகிறோமோ, நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த சாப்பாடு கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லி, யாருக்கு தான் இந்த பாக்கியம் கொடுத்து வச்சுருக்கோம் நமக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. என்னென்னா அந்த வாசனைக்கே வந்து அந்த சாப்பாடை சாப்பிடணும்னு எண்ணம். ஆனால் இன்னும் சிராப்தம் முடியல. அதுக்குள்ளே என்ன பண்ணுறாருன்னா, இந்த விஷயம் வந்து ஏக்நாத் காது கேட்டுருது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, உடனே வெளியில் இருக்க போய் இந்த பேசின குடியானவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ரொம்ப திருப்தியாக சாப்பாடு போடுறாங்க. அறுசுவை உணவும் சாப்பிட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப திருப்தியாக அவங்க எல்லாரையும், சாமி நீங்கள் ரொம்ப வருஷம் ரொம்ப நல்லா இருக்கணும், பகவானோட அந்த அருளால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லி வாழ்த்திட்டு போயிடறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்த சிராத்தத்துக்கு வந்த பிராமணர்கள் எல்லாருமே இந்த மாதிரி சிராப்தம் கொடுத்து பிராமணர்களுக்கு போஜனம் முடிச்சதுக்கப்புறம் தானே நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணணும், இதுக்கு முன்னாடியே பண்ணிட்டு நீ வெறும் பெரும் பாவி, இனிமேல் வந்து உன் வீட்டுக்கு யாருமே நாங்கள் வரமாட்டோம், சிராப்தம் பண்ண வரல அப்படின்னு சொன்னோடனே இவர் ரொம்ப வருத்தப்படுறார். மன்னிப்பு கேட்குறா, இருந்தால் கூட அவங்க இல்லை, இது முறையை நீ மீறிட்ட, இது ரொம்ப தப்புன்னு சொல்லி அவன் இனிமேல் ஊர்லேருந்து உனக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி ஒதுக்குன்னு அவ்வளோ சொல்லிடுறாங்க. அப்போ இவர் ரொம்ப வருத்தப்படுறார். வருத்தப்பட்டவொடனே என்ன பண்ணுறான், அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா வீட்டில், கண்டிய கிருஷ்ணன் இருக்கான்ல, அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அழகா இவர் வருத்தப்படுறதை பார்த்துட்டு இவர்கிட்ட சொல்றான், குருவே நான் ஒன்று சொன்னா வந்து மறக்க மாட்டீங்களே, மீற மாட்டீங்களா, சொன்னா கேட்பீங்களா அப்படின்னதும், பரவாயில்ல சொல்லு அப்படின்னதும், குருவே நீங்க பேசாம 3 கூச்சங்கள்னு சொல்லுவாங்க, இலைக்கு வந்து எதிரே போடுங்க, அதுக்கு வந்து பித்திருக்களா மாறிடும் அப்படின்னதும் அவர் கோவம் வந்துடுது. டேய் சின்ன பையா, உனக்கு இது விளையாடுற நேரம் ஆடாது அப்படின்னதும், அப்போ சொல்ல, இல்லை இல்லை குருவே நான் உங்களை எதுவும் தப்பாக சொல்லலை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, சாஸ்திரமே இது தானே சொல்லுது, மனசில் பித்திருக்களை வேண்டிக்கிட்டு அந்த கூச்சத்தை அவங்க முன்னாடி போட்டால் ஆகவனம் பண்ணி அவங்கள கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்களே சாப்பிட வருவாங்கன்னதும், அதே மாதிரி அந்த பையன் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவரும் என்ன பண்ணுறாரு, 3 இது மாதிரி பண்ணி கூச்சங்களை வந்து அது முன்னாடி போடுறாரு. அப்போ பார்த்தா என்ன நடக்குது அப்படின்னா, போட்டுட்டு இவர் வந்து தன்னோட முன்னோர்கள் அப்பா தாத்தா முப்பாட்டன் எல்லாரையும் மனசார பிரார்த்தனை பண்ணுறாரு. பார்த்தா அந்த இலைக்கு முன்னாடி விட்டலன் யார், நம்ம பாண்டுரங்கனே வந்து சாப்பிட்றாரு. அடுத்தடுத்து அந்த கூர்ச்சங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திராதி தேவர்கள் வந்து ஏக்நாத்தோட மூதாதையர்கள் மாதிரியே சாப்பாடை சாப்பிட்றாங்க. வந்தவங்க எல்லாருமே தன்னோட முன்னோர்கள் விட்டலன் தேவாதி தேவர்கள் எல்லாருமே பிராமணர்களாக வந்து ஆசீர்வாத மந்திரம் உச்சரித்து மற்ற வீடுகளில் உள்ள பிராமணர்கள் காதில் விழுகிற மாதிரியே சொல்லி சிராப்தத்தை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப இது கஷ்டம். என்னென்னா, யார் இது, நம்ம கட்டுப்பாடை மீறி வெளியூர்லேருந்து ஆட்கள் வந்து இங்கே வந்து சிராப்தம் பண்ணியிருக்காங்க போல, வந்தவங்கள்ட்ட வந்து கேட்கணும், அவங்கள வந்து வான் பண்ணணும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து வெளியில் யாருமே வரல. இவங்க கூப்பிட்டு சத்தம் போட்டு வெளியில் வான் கூப்பிட்டதும் ஏக்நாத்தும் இந்த கிருஷ்ணனும் வெளில வராங்க. வெளில வந்தோடனே யாரை வச்சு இது பண்ணனதும் அந்த பையன் சொல்கிறான், இல்லை அவர் யாரையும் கூப்பிட்டுலாம் பண்ணல, அவரே குரலை மாற்றி மற்றவங்க மாதிரி பண்ணார். அப்படியா, சரி சரி, உன்னோட பாவத்தை மன்னிச்சு நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் வந்து எங்களுக்கு வந்து பரிகாரம், நாங்கள் சொல்கிற பரிகாரத்தை பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னதும், எனக்கு வந்து பொன்னாலான பசு வேணும், பொன்னாலான வீடு வேணும், பொன்னாலான பானை வேணும், இந்த மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதெல்லாம் அவரால் செய்ய முடியாது. அவர் வந்து என் வீட்டு நிலபலன்களை விற்று கூட உங்களுக்கு நான் ஒப்படைக்கிறேன், என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லதும் ஒத்துக்க மாட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கண்டிப்பாக கிருஷ்ணன் இருக்கான் இல்லையா, என்ன சொல்கிறான், இதெல்லாம் பண்ணாதீங்க, தப்பு, அவங்க என்ன அந்த அளவுக்குலாம் நீங்கள் போக வேண்டாம், நீங்கள் தான் ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னதும், இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு பிராயச்சித்தம் தேடி ஆகணும் அப்படின்னு சொன்னது, இல்லை இல்லை தானம் கொடுக்கறது எந்த விதத்துலையும் தப்பு கிடையாது, ஒரு சாப்பாடு கொடுக்கறது வந்து பெரும் புண்ணியம், நீங்கள் அதை புரிஞ்சுங்கன்னு அந்த பையன் எவ்வளோ சொல்கிறான். இருந்தாலும் அவர் மனசு ஏற்றுக்க மாட்டேது. உடனே சரி இவருக்கு புரிய வைக்கிறதுக்காக பகவான்கிட்ட அவர் பிரார்த்தனை பண்ணுற மாதிரி அந்த பையன் பண்ணுறான். அப்போ வந்து ஒரு தொழுநோயாளி
அங்கே வந்துடுறார். வந்து ஐயா இங்கே வந்து ஏக்நாத் வீடு எதுன்னு கேட்டு வந்ததும் பிராமணர்கள்லாம் கூடி நிற்கிறாங்களே அதான் ஏக்நாத் வீடு. அங்கே போய் பார்த்தா இந்த மாதிரி நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு பரிகாரம் பண்ணணும்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு. பிராமணர்கள்லாம் அவருக்கே சிராத்தம் நாங்கள் தான் பண்ணி வைக்கிறோம், என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னதும் இல்லை நான் ஏக்நாத்துங்கிறவர்கிட்ட தான் பண்ணிக்குவேன் அப்படின்னதும் அப்படின்னு எங்களோட சிறந்தவர் இல்லை நான் வந்து அவர்கிட்ட இதை பண்ணாதான் சரியாகும்னு சொல்லி பகவான் கனவுல வந்து என்கிட்ட சொன்னார். அப்படி என்ன சொன்னார் அப்படின்னா இந்த ஏக்நாத்துங்கிறவர் மாபெரும் புண்ணியசாலியாம். அவர் வந்து பசின்னு வந்த நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு போட்டிருக்கிறாராம். கடவுளே வந்து இவர் வீட்டில் வந்து சாப்பிட்டு போயிருக்காராம், தேவாதி தேவர்களே சாப்பிட்டுருக்காராம். அதனால இவரோட காலை கழுவி அந்த தண்ணியை குடிச்சாதான் இந்த தொழுநோய் போயின்னு கடவுள் வந்து என் கனவுல சொன்னார் அப்படின்னதும் இதெல்லாம் நடக்கிற காரியமாயா, அவனே வந்து சிராத்தம் கொடுக்காம இது மாதிரி தானம் கொடுத்துட்டான், பெரும் பாவி நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், நீ போய் அவனை உயர்ந்தவன் சொல்லிட்டு இருக்கே சும்மாரியா அப்படின்னதும் அப்போ அவனே அவர் இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் நான் என்ன செய்ய தான் போறேன்னதும் ஏக்நாத் ஒத்துக்க மாட்டார். நான் ஒரு சாதாரண மனுஷங்க, என் காலெல்லாம் கழுவி குடிக்க கூடாது, நீங்க அது ரொம்ப பெரிய தப்புங்க. இல்லப்பா அந்த தீர்த்தத்தை வந்து நான் தெளிச்சிக்கவாது செய்யணும், அப்பதான் என்னோட தோஷம் போகணும். சரி இன்னொன்னு எவ்வளவோ அவர் சொல்லியும் கேட்காம ஏக்நாத்தோட காலை கழுவி அந்த தீர்த்தத்தை எடுத்து உடம்பு மேலே தெளிச்சுக்கிட்டதும் உடனே அந்த குஷ்டம் நீங்கிச்சான். அத்தனை பேரும் ஆடி போயிட்டாங்களாம். உடனே பிராமணர்கள் அத்தனை பேரும் வந்து மன்னிப்பு கேட்டாங்களாம், தெரியாம உங்களோட சக்தி என்னன்னு தெரியாம இது பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அப்ப அந்த கண்டிப்பா கிருஷ்ணனா இருந்தாலே அந்த சின்ன பையன் வந்து ஓகே நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா, நான் வந்து கிளம்பட்டுமா அப்படின்னதும் கிளம்புறியா எங்கப்பா போறேன்னு, நான் போய் என்னோட வேலையை பார்க்க வேண்டாம், நீ தான் உனக்கு ஊர் உலகம் எதுவுமே இல்லைன்னு. ஊர் இல்லை ஆனா என்னை நம்பி சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் கருணை காட்டணுமே. யார்ப்பா நீ, எனக்கு முதல்ல கருணை காட்டுப்பா அப்படின்னதும் அப்ப காட்சி கொடுத்தாராம். யாரா காட்சி கொடுத்தானா விட்டலனாவே காட்சி கொடுத்து நான் தான் உங்களோட கொஞ்ச நாள் இருந்து நீங்க பாடுற அந்த கீர்த்தனைகளையும் இதையும் கேட்கணும்னு வந்தேன், கேட்டுட்டேன். உங்களுக்கு நான் வந்து நீங்க அந்த பாடின அந்த இதன் பலனாகவும் உங்க புண்ணிய பலனாகவும் உங்களுக்கு சேவை செய்யணும்னு எனக்கு ஆசை. அதனால தான் ஒரு சின்ன பையன் ரூபத்தில் வந்து உங்களுக்கு சேவை செஞ்சேன். நீங்க இக்கட்டில் இருக்கிறத பார்த்துட்டு என்னால் பொறுக்க முடியல, அதனால தான் உங்களை இந்த இதுலேருந்து காப்பாற்றினேன். தானம் கொடுக்கறது பெரும் புண்ணியம், அதுலேயும் வந்து பசின்னு இருக்கிற ஒரு ஜீவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது பெரும் புண்ணியம். அதனால இந்த உலகத்திலேயே புண்ணியம் பண்ணவங்கள சிறந்தவர் யாரு அப்படின்னா நீங்க ஒருத்தர் தான் அப்படின்னு சொன்னாராம். அதனால ஏகாதசி முடிஞ்சு துவாதசி அன்னைக்கு கொடுக்குற சாப்பாடு உங்களோட பெரும் பாவத்தை கழுவும், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் இது வந்து கதையா சொல்லல, ஏக்நாத்துங்கிற ஒரு வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். இதுக்கப்புறம் உங்க விருப்பம், மந்திரம் சொல்லுங்க, வழிபாடு பண்ணுங்க, தானம் பண்ணுங்க. இதை விட உங்களோட பாவத்தையும் சாபத்தையும் தோஷத்தையும் போக்கக்கூடிய பரிகாரமே கிடையாது. இதை விட்டுட்டு நீங்க வந்து பரிகாரத்தை பின்னாடி போகாதீங்க. பரிகாரம் எதையோ தேடிட்டு அலையாதீங்க. ஒரு கிராமத்தை சேர்ந்த ஆளு எங்கேயோ வெளியில போயிட்டு வந்து ஒரு டியூப் லைட் வெளிச்சத்தில், தெருவிளக்கு வெளிச்சத்தில் எதையோ தேடிக்கிட்டு இருந்தான். பக்கத்தில் வந்து ஒரு நண்பன் வந்து என்னடா தேடுற அப்படின்னது, இல்லைடா இந்த மாதிரி வீட்டு சாவியை வந்து தொலைச்சி விட்டேன், அது இருந்தால் தான் வீட்டை திறக்க முடியும், அதான் தேடிட்டு இருக்கேன். எப்படிடா தொலைஞ்சிது அப்படின்னதும் இந்த மாதிரி பையிலேருந்து எடுத்தேன் கீழே விழுந்துருச்சுரா அப்படின்னதும் இவனும் தேடி பார்த்துருக்கான். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே தேடி கிடைக்கலன்னதும் சரி நீ எங்கே இருந்து வந்த, எந்த இடத்துல எடுத்த, எப்படி விழுந்ததுன்னு ஒரு இது மாதிரி பண்ணி பார்ப்போம், அதை வச்சு தோராயமாக இங்கே தான் விழுந்துருக்கும்னு நம்ம கண்டுபிடிச்சலானதும் அவன் சொன்னாலும் அந்த தெரியுது பாரு அந்த தெருவோட முக்கு, அங்கே திரும்பும்போது கையிலேருந்து இப்படி எடுத்தேன் கீழே விழுந்துருச்சுன்னதும் அவன் சொன்னானா, என்னடா முட்டாள்தனமா இருக்கு நீ பேசுறது, அந்த தெருமுக்கு அங்க இருக்கு, நீ இங்க தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னதும் இல்லடா அங்க இருட்டா இருக்கு, அங்க தேடினா எப்படி எனக்கு தெரியும், வெளிச்சத்துல தேடினா தானே தெரியும், அதனாலதான் நான் வெளிச்சத்துல தேடுறேன் அப்படின்னா. இந்த கதையை கேட்கும்போது சரியான அடிமுட்டாளாக இருப்பானோ அப்படின்னு நமக்கு தோணுச்சு. அப்படின்னா அவன் அடிமுட்டாள் கிடையாது, நாம பரிகாரத்து பின்னாடி போகிற நாம தான் அடிமுட்டாள். வெளிச்சம் அப்படிங்கிறது பரிகாரம் மாதிரி, தொலைச்ச இடத்துல தேடுறது பகவான் கிட்டேயே அந்த விஷயத்த சொல்லி சரணடைகிற மாதிரி. தொலைச்ச இடத்துல தான் தேடணும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு பகவான் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா பிரச்சனை நமக்கு உருவாகும் போதே அதுக்கான தீர்வை வச்சுக்கிட்டு பகவான் காத்துக்கிட்டு இருக்கான். நாம என்ன பண்றோம், இந்த வெளிச்சத்துல தேடுறோம் மாதிரி பரிகாரம் பண்ணா சரியாயிடும்னு சொல்லிட்டு நம்ம வெளிச்சத்து பின்னாடியே ஓடுறோம். எது நமக்கு ஈஸியா இருக்குமோ அதான் ஃபாலோ பண்ணுவோம். இருட்டில் தேடுறது அவனுக்கு கஷ்டம், அவனுக்கு தெரியாதனால இருட்டில் தேட மாட்டான். வெளிச்சத்துல ஈஸியா இருக்கிறதுனால வெளிச்சத்தை தேடினா, அதனால போறோம், ஒரு பூஜையை பண்றோம், இல்ல அவங்க சொன்ன ஏதோ ஒரு வழிமுறையை ஃபாலோ பண்றோம், செஞ்சுட்டு வந்துட்டோம், நம்ம பாவம்லாம் போயிடும். இது எந்த அளவுக்கு வந்து அடிமுட்டாள்தனமோ அது மாதிரி தான். தினமும் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச எளிமையான மந்திரத்தை விடாம சொல்லிட்டு வாங்க, வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களால முடிஞ்ச எளிமையான தானங்களை பண்ணுங்க. இந்த உலகத்துல மன்னிக்க முடியாத பாவமா நம்ம பண்ணியிருந்தா கூட அதை பகவான் ஒரு நொடியில நமக்காக மன்னிச்சு முக்தியை கொடுக்கறது மட்டும் இல்லாம வாழ்க்கைக்கு தேவையான சக்தியும் கொடுக்குறான். இதை விட பெரிய பரிகாரம் எங்கேயும் இருக்காது. நீங்க எந்த புத்தகத்தை எடுத்தீங்கனாலும் பரிகாரங்கிறது உங்களை சாந்தி படுத்துறதுக்காக தானே தவிர எந்த பரிகாரமும் இதை செஞ்சா இதை கடவுள் செய்வார்னு சொல்லவே இல்லை. உங்கள் மனசை திருப்திப்படுத்துறதுக்கும் உங்கள் மனசை வழிப்படுத்துறதுக்கும் நெறிப்படுத்துறதுக்கும் தான் பரிகாரம். அதுக்காக உப்பு ஜாடிக்குள்ளே ஒளிச்சு வைக்கிறதாலேயோ ஒரு கவருக்குள்ளே போட்டு வைக்கிறதாலேயோ எந்த விஷயமும் மாறிடாது. அப்படி மாறும்னா இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் மாறி இருக்கணும். பகவானை நம்புங்க, அவன் நாமத்தை சொல்லுங்கள், அவன் பேரில் தானத்தை பண்ணுங்க. அவனை விட உங்களை காப்பாற்றக்கூடிய சிறந்த ஆள் இந்த உலகத்திலே இல்லை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.